ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட் ஆர் ஆல் தி எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆர் கான்ட்ராக்டுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஃபவுண்டேஷனல் பில்டிங் பிளாக்ஸ் என்னென்னலாம். ஆர் லெட்ஸ் சே யூ ஹாவ் அன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் என்னென்ன பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் இட் கெட்ஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஓகே, பட் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி let's just have a quick recap of what was said in the earlier class. So last classல நம்ம அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். It is nothing but a promises or a set of promises forming consideration for each other. And promise அப்படிங்கிறது எப்போ வருது? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து ஆஃபர் மேக் பண்ணி அவர் அதை ஒத்துன்ட்டார் அப்படின்னா immediately the offer becomes a promise. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளால் ரீகேப் பண்ணோம். ஸோ யூ ஹாவ் ஷியாமி அண்ட் நீங்கள் இருக்கீங்க. ஷியாமி இஸ் ஆஸ்கிங் யூ வெதர் யூ வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் தேர் ரெட்மி ஃபோன் ஃபார் $10,000 rupees. ஸோ நீங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இமீடியட்லி திஸ் ஆஃபர் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். ஓகே, அண்ட் நீங்கள் எஸ் சொல்கிறதுனால நீங்களும் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க? ஐ வுட் பி பேயிங் 10K rupees, 10,000 rupees நானும் தரேன், நீங்கள் சைமல்டேனியஸாக ஒத்துக்கிறீங்க. ஓகே, நம்ம இந்த அக்ரிமெண்ட் பார்க்கும்பொழுது வந்து வி ஆர் லுக்கிங் இட் ஃப்ரம் ஷியாமிஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இட் ஹேப்பன்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஓகே, நீங்கள் எஸ்ன்னு சொல்லும்பொழுதே இட் இன்டைரக்ட்லி மீன்ஸ் தட் நீங்கள் வந்து ஷியாமிகிட்ட கேட்குறீங்க உங்கள் ரெட்மி ஃபோனை எனக்கு 10,000க்கு விற்க ரெடியான, அவனும் எஸ்ன்னு சொல்லியிருப்பான். ஓகே, ஸோ அக்ரிமெண்ட் இஸ் ஆக்சுவலி அ காயின் வித் டூ சைட்ஸ். ஸோ அதனால் வந்து ஃப்ரம் நவ் ஆன் வி வுட் பி லுக்கிங் இட் ஃப்ரம் ஒன்லி ஒன் பெர்ஸ்பெக்டிவ் ஸோ ஆஸ் டு அவாய்ட் எனி ஃபர்தர் கன்ஃபியூஷன். பட் கான்செப்ட் இதுதான். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆஃபருக்கு எஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா தட் இன்டைரக்ட்லி மீன்ஸ், அதாவது மறைமுகமாக என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஷியாமியும் வந்து ஒத்துன்ருக்கான்னு அர்த்தம். ஓகே, so now once you give your assent, see Xiaomi's offer becomes a promise and நீங்க எஸ்ன்னு சொல்றதுனால you are also bound to pay 10,000. okay, so since there are two promises and each promise is acting in consideration, அதாவது அவன் வந்து ஃபோனை விற்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க? 10,000 கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. ஸோ இட் ஆக்ட்ஸ் as a consideration. Now, the key question is whether it is enforceable. Whether can it be legally enforced? ஓகே, அப்போனா என்ன சார்? இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து 10,000 கொடுத்துட்டீங்க, ஷியாமி வந்து உங்களுக்கு ஃபோனே விற்கலை இன்னி வரைக்கும், ஒரு வாரம் எடுத்து இன்னி வரைக்கும் விற்கலை. வெதர் யூ ஹாவ் எனி லீகல் ரீகோர்ஸ், வெதர் நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியுமா, இல்லை whether will you be able to drag Xiaomi to court of law and asking him to sell the phone? அதை தான் நம்ம வந்து லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட் வரைக்கும் இட்ஸ் நத்திங் பட் அன் அக்ரிமெண்ட். பட் இஃப் திஸ் அக்ரிமெண்ட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் சம் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ், சம் பேசிக் ஸ்டஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள். அதாவது வந்து இந்த ப்ராமிசஸ் எல்லாம் என்னவா மாறிடும் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ லீகல் ஆப்ளிகேஷன். அது வரைக்கும் என்னவா தான் இருக்குது? வெறும் ஆப்ளிகேஷனாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேசிக் ஸ்டஃப்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் தி ப்ராமிசஸ் பிகம்ஸ் அ லீகல் ஆப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் இட் பிகம்ஸ் லீகல் ஆப்ளிகேஷன், யார் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்களோ ஹீ ஹேஸ் தி லீகல் ரைட் டு டிமாண்ட். அதாவது நீ எனக்கு ஃபோன் விற்கிறேன்னு சொல்லியிருக்கேன், இன்னி வரைக்கும் தரல அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். அப்படி அதுக்கும் அவன் வந்து ஒத்து போகலை அப்படின்னா யூ கேன் ட்ராக் ஹிம் டு தி கோர்ட் ஆஃப் லா. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸே வந்து எப்போ வந்து இந்த லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி வருது. பிகாஸ் ஒன்ஸ் அன் அக்ரிமெண்ட் இஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள் ஆஸ் பர் செக்ஷன் 2H, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? கான்ட்ராக்ட் இஸ் நத்திங் பட் அன் அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்போ இந்த என்ஃபோர்ஸபிள் பை லானா என்ன அர்த்தம்?
அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராமிசஸ்லாம் வந்து லீகல் ஆப்ளிகேஷனாக மாறி இருக்கு. அது எப்போ மாறும்? ஒன்லி வென் தி அக்ரிமெண்ட் இஸ் அ கான்ட்ராக்ட். ஓகே, அக்ரிமெண்ட் எப்போ கான்ட்ராக்டாக மாறும்? சம் பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால். அது என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஸோ செக்ஷன் 10 வந்து இதை பற்றி சொல்கிறது. ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் if they are made by free consent of parties competent to contract for a lawful consideration with the lawful object and are not hereby expressly declared to be void. ஸோ அதாவது என்ன சார், ஒரு கான்ட்ராக்டாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஓகே சார், அக்ரிமெண்ட்டாக இருக்கும். அக்ரிமெண்ட்னா என்னங்கிறதும் நமக்கு தெரியும். அண்ட் அந்த அக்ரிமெண்ட் யாருக்கு நடுவில் இருக்கணும்? பிட்வீன் பார்ட்டிஸ் who have the legal capacity to contract. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். கான்ட்ராக்ட் என்டர் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். சரி சார், ஏஎன்பி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் பண்ணிட்டாங்க. வி அஸ்யூம் தட் அவங்கள்ட்ட லீகல் கெப்பாசிட்டி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். வேறு என்ன சார் தேவை? தே ஷுட் ஹாவ் அ ஃப்ரீ கன்சென்ட். ஃப்ரீ கன்சென்ட்னா இது என்ன சார், ஏதாச்சும் இலவசமாக தராங்களா? அப்படி இல்லை, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் இட் ஷுட் பி ஃபார் அ லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட். அதாவது அந்த அக்ரிமெண்ட்டோட பர்பஸ் வந்து லாஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காக 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னேன்னா, தென் தட் இஸ் நாட் வித் அ லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஓகே, தென் தட் கேன் நெவர் பி அ கான்ட்ராக்ட். ஓகே, மேபி அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் கான்ட்ராக்டாக மாறாது. அண்ட் தே ஆர் நாட் ஹியர் பை எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் டு பி வாய்ட். ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அக்ரிமெண்ட்ஸுக்கு அந்தந்த மாதிரியான நேச்சர் இருந்தது அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ வாய்டு. அது என்ன சார் வாய்டுனா என்ன சார்? இப்போதைக்கு வந்து வாய்டுனா வந்து நத்திங்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. நத்திங்னஸ் அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஆரம்பத்துலேருந்தே அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னா நேச்சுரலாக கான்ட்ராக்டும் வராது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெரி பேசிக் இன்ட்ரொடக்ஷன். இந்த பார்ட்டை இப்போதைக்கு இக்னோர் பண்ணுங்கள். நம்ம இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து வி கேன் ரீவிசிட் திஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த டெஃபினிஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வி ஷால் டிஸ்கஸ் வித் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, செக்ஷன் 10 என்ன சார் சொல்கிறது அல்டிமேட்டாக? ஸோ ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து என்னென்ன பேசிக் ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகே, and this essential elements of a contract, there are two things. One, there are explicit requirements and the other one is implicit requirements. Explicit na enna, ஆக்டே வந்து சொல்லியிருக்கு இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கணும், இந்தந்த பேசிக் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு செக்ஷன் நம்ம இப்போ டெஃபினேஷனில் பார்த்தோம்ல, அது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கு. ஆக்டில் சொல்லாத விஷயமும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் இருந்தால் தான் நம்ம அதை கான்ட்ராக்ட்னே கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஆக்டில் சொல்லாத விஷயத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் ரெக்வயர்மெண்ட். ஓகே ஓகே, இது எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்டாக ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் நீட்ஸ் டு பி அன் அக்ரிமெண்ட். அப்போ அக்ரிமெண்ட்னா ஏற்கனவே நம்ம என்னன்னு பார்த்தோம். ஸோ தெர் ஆர் கோயிங் டு பி ப்ராமிசஸ் அண்ட் ஈச் ப்ராமிஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ கன்சிடரேஷன் ஃபார் அதர். அப்போ அக்ரிமெண்ட் சொல்ல முடிச்சே இன்டைரக்டாக என்னவும் கான்ட்ராக்டில் இருக்கணும், ஒரு ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். ஓகே, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ராமிஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இது எப்படிப்பட்ட ப்ராமிஸாக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் ஃபார்ம் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போ ஒரு கான்ட்ராக்டாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அக்ரிமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்ல முடிச்சு இன்டைரக்டாக என்னவும் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு ப்ராமிசஸும் இருக்கணும் அண்ட் தட் ப்ராமிஸ் ஷுட் ஆக்ட் ஆஸ் அ கன்சிடரேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ கன்சிடரேஷனுக்கு தான் நம்ம சம்திங் இன் ரிட்டர்ன் ஆர் அதை நம்ம வந்து லாட்டினில் வந்து குவிட் ப்ரோகோ அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன். One, there is a positive consideration and second, there is a negative consideration.
அது என்ன சார் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஊரில் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கோ, அதே மாதிரி வந்து இஃப் யூ வாண்ட் டு பிளேஸ் ஆர்டர் டைரக்ட்லி ஃப்ரம் சைனா, யூ ஹேவ் வெப்சைட்ஸ் லைக் அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ லெட்ஸ் சே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இட் இஸ் அரவுண்ட் 1,00,000 ரூபீஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ சின்ஸ் அலிபாபா டிஸ்கவுண்ட்டில் தரதுனால யூ என்டர் இன் டு அக்ரிமெண்ட் வித் அலிபாபா. ஓகே, நான் உனக்கு 75,000 ரூபீஸ் தரேன், பதிலுக்கு வந்து நீ எனக்கு ஃபோன் தரியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அவனும் வந்து ஒத்துன்றான். ஸோ ஒத்துன்றோன்னே என்ன ஆகிடுறது, அலிபாபா ஹியர் மேக்ஸ் அ ப்ராமிஸ் டு டெலிவர் அ ஃபோன் அண்ட் நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க, 75,000 ப்ராமிஸ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ இதை நம்ம அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லாமா? சொல்லலாம். ஏன்? 2 ப்ராமிஸ் இருக்குது. இந்த ப்ராமிஸ் எப்படி இருக்குது? தே ஆக்ட் அஸ் அ கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஃபோன் அலிபாபா தரத்துக்கு நீங்கள் என்ன தரீங்க, 75,000 தரீங்க. ஓகே, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் 75,000 தரத்துக்கு அவன் என்ன தரான், ஃபோன் தரேன்னு ஒத்துக்கிறான். ஓகே, ஸோ லெட்ஸ் சே தட் கொஞ்ச நாள் போகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் சம் டென்ஷன் அரைசஸ். ஸோ உடனே இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஸ்டாப் ஆல் ஷிப்பிங் ஃப்ரம் சைனா. அப்போ என்ன ஆகுது, அலிபாபாவே நினச்சாலும் அவனால் அந்த ஃபோனை உங்கள்கிட்ட தர முடியாது. தட் இஸ் he will not be in a position to satisfy his promise. ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், லெட்ஸ் அஸ்யூம் தட் இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட் வந்து இனிமேலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பேசிக் ஃபீச்சரையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுதுன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போனா அலிபாபா உங்களுக்கு ஃபோனை தரலைன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், யூ வுட் பி ஏபிள் டு டேக் அ லீகல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் அலிபாபா. கரெக்டா? பட் அலிபாபா என்ன சொல்கிறான், சார் இது என்னோட அதையும் மீறி ஒரு சிச்சுவேஷனால் ஃபோன் அனுப்ப முடியல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் காம்பன்சேட் யூ ஃபார் 25,000. ஐ எம் அக்ரீயிங் டு காம்பன்சேட் ஃபார் 25,000. பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சார், நீங்கள் வந்து என் மேலே எந்த விதமான கேஸும் ஃபைல் பண்ணக்கூடாது சார். தட் இஸ் யூ ஷுட் அக்ரி தட் யூ வில் நாட் என்ஃபோர்ஸ் தி ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுனா என்னென்னு அர்த்தம், கண்டிப்பாக நீ அந்த ஃபோனை எனக்கு அமுச்சு தான் ஆகணும், இல்லைன்னா நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுவேன். ஸோ இது கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க அப்படின்னா தட் மீன்ஸ் தட் யூ ஆர் லீகலி என்ஃபோர்ஸிங் த கான்ட்ராக்ட். பட் அலிபாபா என்ன சொல்கிறான், சின்ஸ் எனக்கு வந்து ஷிப்பிங்லாம் பண்ண முடியாததுனால எனக்கு வேறு ஆல்டர்னேட்டிவே இல்லை, நான் இனிஷியலாக ஒத்துண்ட ப்ராமிஸை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் சின்ஸ் உங்கள்கிட்டேருந்து நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் ஒத்துன்ருக்கேன், அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, I am agreeing to compensate you for 25,000 provided you agree not to enforce this. சரியா? இது எதுக்காக சார் இந்த 25,000 காம்பன்சேஷன்? ஏன்னா இந்தியாவில் வாங்கினேன்னா அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியானோ, 25,000 ஸ்பெண்ட் பண்ணியானோ. ஓகே, அதை உங்கள்கிட்ட தரேன்னு சொன்னதுனால யூ வுட் பி இன்டிஃபரண்ட். ஓகே, நம்ம அலிபாபாவில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஏன்னா எனக்கு 25,000 எப்படியா இருந்தாலும் வந்துட போகிறது. ஸோ இந்தியாவில் வாங்கினாலும் அதே விலை தான் அப்படின்னு நீங்களும் சமாதானம் ஆகிடுவீங்க, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சிட்ரேஷன் இருக்குல்ல, திஸ் கன்சிட்ரேஷன் இஸ் அ நெகட்டிவ் ஆக்ட். யூ ஆர் ப்ராமிசிங் நாட் டு டூ சம்திங். ஓகே, யூ ஆர் டாலரேட்டிங் சம்திங். அதாவது நீங்கள் பொறுத்துக்கிறீங்க. ஓகே, அவன் வந்து ஃபோனை தர முடியாது சொல்கிறதையும் நீங்கள் பொறுத்துக்கிறீங்க. பட் நீங்கள் சும்மா பொறுத்துக்கல, அதுக்கு அவன் 25,000 தரான். ஓகே, இதை தான் சார் நம்ம நெகட்டிவ் கன்சிடரேஷன் சொல்கிறோம். ஸோ இஃப் கன்சிடரேஷன் இஸ் an act of abstinence, abstinenceனா என்னன்னா ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது, அதுவும் வந்து இட் இஸ் அ வேலிட். ஓகே, ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டில் இஃப் தி டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இஸ் இன் சச் அ வே தட் one part of consideration is not to do something, then that is also a valid consideration and that will also qualify to be an agreement. ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு ப்ராமிஸ்னால் ஒரு பாசிட்டிவ் ஆக்ட்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக வந்து நெகட்டிவ் ஆக்ட்ஸாகவும் இருக்கலாம். தட் இஸ் ஹியர் வி ஆர் டாலரேட்டிங் அன் ஆக்ட். ஓகே, ஸோ இது இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், கான்ட்ராக்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்
இந்த அக்ரிமெண்ட் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் ஹேவ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் த்ரூ கன்சென்ட், ஃப்ரீ கன்சென்ட். பட் அந்த ஃப்ரீ கன்சென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வெறும் கன்சென்ட்னா என்னன்னு பார்ப்போம். சார், ஒரு ஆஃபரை வந்து இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணுறார் அப்படின்னா அவர் என்னன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறார்? ஓகே சார், எஸ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துன்னு இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, பட் வெதர் அவன் ஒத்துக்கிற சமயத்தில் அவன் என்ன இன்டென்ஷன் இருந்ததோ அதுபடி தான் அவன் வந்து ஒத்துன்னு இருக்கானா அப்படிங்கிறது தான் கேள்வி. சார், அது என்ன சார்? ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். லெட்ஸ் சே தட் ஏ கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்கு. ஒன்று வந்து ரெட்மி ஃபோன், இன்னொன்று வந்து ரியல்மி ஃபோன். பிக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுறது. பி மனசில் என்ன நினச்சின்னு இருக்கான் அப்படின்னா, ரெட்மி ஃபோன் தான் வந்து ஏ கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு பியோட இன்டென்ஷன் மனசில் அதுதான் வச்சுட்டு இருக்கான். இப்போ ஏ அண்ட் பியும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் ஆனால் எந்த ஃபோனை விற்கிறோன்னு சொல்லலை. ஸோ ஏ என்ன சொல்கிறான்னா, ஓகே, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ரீஸ் டு செல், அக்ரீஸ் டு பே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஃபர்லாம் கொடுத்தாச்சு, ஆஃபரையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ நவ் திஸ் இஸ் அ ப்ராமிஸ். ஓகே, இனிமேலேருந்து நம்ம பார்க்க போகிற அக்ரிமெண்ட் எல்லாமே டேரெக்டாக நம்ம ப்ராமிஸ் ஸ்டெப்கே வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போது ஏ என்ன ப்ராமிஸ் பண்ணுறான்? நான் உனக்கு ஒரு ஃபோனை தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். பியும் ஓகே, அந்த ஃபோனுக்கு நான் 25,000 தரேன்னு ஒத்துக்கிறான். பட் அக்ரிமெண்ட்டில் வந்து எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல வெதர் இட் இஸ் எ ரெட்மி ஃபோன் ஆர் வெதர் இட் இஸ் எ ரியல்மி ஃபோன் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் எங்கேயுமே சொல்ல. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட்டில் பார்த்தோம்ல, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு தி இன்ஜின் நம்பர் என்ன, சேசிஸ் நம்பர் என்ன, மாடல், மேக் என்ன, கலர் என்ன, அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ அதனால் பி வந்து என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, ஓகே, சின்ஸ் ஏ கிட்ட வந்து ரெட்மி ஃபோன் இருக்கிறதுனால அவன் அதை தான் என்கிட்ட கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஸோ நான் அந்த ரெட்மி ஃபோனுக்கு 25,000 தரேன் அப்படின்னு ஒத்துன்ட்ருக்கான். ஓகே, நவ் இந்த இடத்துல வந்து அக்செப்டன்ஸ் இருக்குது. ஏயோட ஆஃபரை வந்து பி அக்செப்ட் பண்ணியிருக்கான். பட் வெதர் தேர் இஸ் அ கன்சென்ட், வெதர் பி இஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஹிஸ் இன்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஏ விற்க போகிறது என்ன அப்படின்னா, ஏ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்? ரியல்மி ஃபோனை தான் விற்கிறதா நினச்சிட்டு இருக்கான். பி மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்? ரெட்மி ஃபோனை வாங்குறதா நினச்சிட்டு இருக்கான். ஓகே, ஸோ போத் பார்ட்டிஸ் do not agree upon the same thing in same sense. ஸோ அதாவது வந்து ஹியர் they are lacking consensus ad item. கன்சென்சஸ் ஆட் ஐட்டம்னா என்னன்னா, 2 பேர் மனசும் வந்து ஒத்து போகணும், 2 பேரோட இன்டென்ஷனும் வந்து ஒத்து போகணும். அந்த இன்டென்ஷன் ஒத்து போகலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அக்ரிமெண்ட்டே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதே அக்ரிமெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை நான் வந்து ரியல்மி ஃபோன் தான் விற்க போகிறேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுப்போமே, அதுக்கு பிஎஸ்ன்னு சொல்லியிருந்தானா தென் தேர் இஸ் நோ இஷ்யூ. அப்போ வந்து பி வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டான், அது வந்து அவனோட தலையெழுத்து. பட் த இஷ்யூ இஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லலை, எந்த ஃபோனை விற்க போகிறோன்னு சொல்லலை. ஏ என்ன நினச்சிட்டு இருக்கானா, ரியல்மி ஃபோனை விற்க போகிறதா நினச்சிட்டு இருக்கான். பி என்ன நினச்சிட்டு இருக்கானா, ரெட்மி ஃபோனை வாங்க போகிறதா நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, இந்த அக்ரிமெண்ட்டோட சப்ஜெக்ட் மேட்டரே வந்து ஃபோன் தான். அந்த ஃபோனை பற்றி ஏ ஒரு விதமாக நினைக்கிறான், பி வந்து இன்னொரு விதமாக நினைக்கிறான். தேர்ஃபோர் தேர் இஸ் நாட் அ கன்சென்ட். இந்த இடத்துல வந்து கன்சென்ட்டே இல்லை. ஓகே, ஸோ நோ கன்சென்ட். ஸோ அதுதான். ஸோ கன்சென்ட் அப்படின்னா என்னன்னா, அக்ரீயிங் அப்பான் சேம் திங் இன் த சேம் சென்ஸ். என்னத்தை நினைக்கிறோமோ அதுதான் வந்து அந்த இடத்துல செயல்படுத்தணும். ஓகே, கன்சென்சஸ் ஆட் ஐடம். கன்சென்சஸ் ஆட் ஐடம் அப்படின்னா அக்ரிமெண்ட் ஆஃப் மைண்ட். அதாவது வந்து மனசு வந்து ஒத்து போகணும், 2 மனசும் வந்து ஒத்து போகணும். அவனும் வந்து ரெட்மி தான் விற்கிறேன்னு சொல்லி நினச்சிருக்கணும், இவனும் வந்து ரெட்மி தான் வாங்குறேன்னு நினச்சிருக்கணும். பட் இந்த இது என்ன ரீசன்னால வருது சார்? இந்த இஷ்யூ என்ன ரீசன்னால வருது? பிகாஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து தெளிவாக ஸ்பெசிஃபை பண்ணாத ரீசன்னால வருது.
ஸோ நோ கிளியர் இண்டிகேஷன், நாட் கிளியர்லி ஸ்பெசிஃபைட். சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபோன் எல்லா மேக் அண்ட் மாடல் கலர் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு அப்புறமும் பி வந்து தப்பு பண்ணா அப்படின்னா தென் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இஷ்யூவே ஏன் வருது அப்படின்னா அங்கே கிளியராக ஸ்பெசிஃபை ஆகாததுனால தான் வருது. ஓகே ஓகே. அண்ட் லெட்ஸ் சே தட் தேர் இஸ் அ கன்சென்ட். அஸ்யூம் தட் இவன் வந்து ரியல்மி ஃபோனு வைக்கிறான், இவனும் ரியல்மி ஃபோனு தான் வந்து மனசில் வச்சுட்டு வாங்குறதாவே வச்சுப்போம். அந்த இடத்துல கன்சென்ட் இருக்கு. ஓகே, அந்த கன்சென்ட் எப்படிப்பட்ட கன்சென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஃப்ரீ. ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன சார்? தேர் ஷுட் நாட் பி எனி ஃபோர்சிபிள் ஆக்ஷன் பை தி அதர் பார்ட்டி. யாரும் வந்து உங்களை வற்புறுத்தி இதை அக்செப்ட் பண்ண வச்சுருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதில் வந்து ஃப்ரீ கன்சென்ட் எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் இருக்காது அப்படின்னா கொயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக். இந்த மாதிரி 5 கேசஸில் கன்சென்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்காது. அதாவது வந்து அந்த அக்ரீயிங் அப்பான் சேம் திங் இன் சேம் சென்ஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு தில்லுமுள்ளு பண்ணியோ இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணியோ வாங்கின மாதிரி இருக்கும். ஓகே, நாம் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் டேக் தி கேஸ் ஆஃப் கொயர்ஷன். ஸோ லெட்ஸ் சே தட் A and B. A agrees to sell a car and B agrees to pay 10 lakhs. Okay. And assume that there is a consent. அதாவது வந்து பியும் வந்து இந்த மேக் அண்ட் மாடல் ஆஃப் கார் தான் வாங்கணும்னு நினைக்கிறான் அண்ட் ஏக்கும் அதே இன்டென்ஷன் தான் இருக்குது. அண்ட் அந்த இன்டென்ஷன் வந்து எதனால் தெளிவுபடுறது? அக்ரிமெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெஹிக்கல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் அ கன்சென்ட். பட் லெட்ஸ் அஸ்யூம் தட் A is holding a gun to B's head and forcing B to sign the agreement. ஓகே, இவன் எப்படியாச்சும் வந்து இந்த காரை பீட்டை வித்துடணும்னு சொல்லிட்டு ஏ கையில் துப்பாக்கி வச்சுட்டு பியை மிரட்டுறான், நீ வாங்கி தான் ஆனும், எனக்கு 10 லட்சம் கொடுத்தானும் கையெழுத்து போடுறா அப்படின்னு சொல்கிறான். அவனும் பயந்துட்டு கையெழுத்து போட்டுறான். அப்போது என்னதான் வந்து கன்சென்ட் இருந்தாலும், என்னதான் ஏவும் பியும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் அன் அக்ரிமெண்ட், அதாவது இந்த காரோட மேக் அண்ட் மாடல் எல்லாமே ஒத்து போயிருந்தாலும் என்ன லேக்கிங்காக இருக்குது? பியோட கன்சென்ட். பி வந்து எதனால் ஒத்துண்டா? அவனோட ஓன் ஃப்ரீவில்னால ஒத்துண்டானா? அவன் சுதந்திரமாக யோசிச்சு ஒத்துண்டானா அப்படின்னா இல்லை. ஏ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா then the consent is said to be not free. ஓகே, அடுத்து வந்து undue influence. ஸோ அது என்ன சார் undue influence? இந்த இடத்துல எப்படின்னா டைரக்டாக வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், பட் இன்டைரக்டாக ஒருத்தனை ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஓகே, அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ A and B இருக்கா. லெட்ஸ் சே தட் B வந்து he is in need of some money. ஓகே, 10 lakhs தேவைப்படுறது அண்ட் ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, இன்றைக்கே அந்த 10 lakhs இருந்தால் தான் அவனோட அப்பாவுக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணி அப்பா உயிரை காப்பாற்ற முடியும்னு வச்சுப்போம். ஸோ அப்போது ஏ வந்து லெட்ஸ் சே ஹீ இஸ் அ லோன் ஷார்க். லோன் ஷார்க்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க, பட் எக்ஸார்பிட்டன்ட்லி ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஏ வந்து ஒத்துக்கிறான், ஓகே நான் உனக்கு 10 lakhs rupees கடனாக தரேன்னு ஒத்துக்கிறான். பி என்ன ஒத்துக்கிறான் அப்படின்னா, சரி சார் நீ கேட்ட மாதிரி நான் 60% per annum, இங்கே 10 lakhs லோன் தரம்போச்சு என்னன்னு சொல்லிடுறான், எனக்கு நீ 60% தரேன்னா தான் நான் தருவேன்னு சொல்கிறான். பியும் என்ன சொல்கிறான்னா, ஓகே சார் ஐ வில் ப்ராமிஸ் டு பே யூ 60% per annum இன்ட்ரெஸ்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ எக்ஸார்பிட்டன்ட்லி ஹை ரேட். இந்த 60% ஏன் வந்து ஏ டிமாண்ட் பண்ணுறான் அப்படின்னா, பிகாஸ் ஏ நோஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் பி. பி வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கான், அவன் நம்ம என்ன தான் கேட்டாலும் கொடுத்துருவான், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டாலும் கொடுத்துருவான், அதனால நம்ம இந்த சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்து ஹீ இஸ் ஆஸ்கிங் 60%. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் அன் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இடத்துல வந்து துப்பாக்கி வச்சுலாம் மிரட்டல, பட் வி ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் அ வீக்னஸ். ஸோ அதர் பர்சனோட வீக்னஸை வந்து வி ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும்
இந்த இடத்துல என்னதான் அவன் கன்சென்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல 60% நான் தரேன்னு பி ஒத்துன்ட்டான் பார்த்தீங்களா? ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, அவன் ஒரு ஃப்ரீயாக சுதந்திரமாக ஒத்துண்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவனுக்கு வந்து இப்போதைக்கு அவனோட கோல் என்ன, அவன் அப்பா உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவன் இன்டென்ஷன். அப்போ அதனால வந்து அவன் இதே இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைன்னு வச்சுப்போமே, அவன் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருப்பான். ஓகே, என்னடா 60% கேட்குறான், நம்ம பேங்க்கில் போனாலே 10% தானே வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இருந்திருக்கும். பட் சின்ஸ் த வீக்னஸ் இஸ் தி லேக் ஆஃப் டைம் ஆர் ஏ இஸ் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளாய்ட் தட் அண்ட் பியும் வந்து அந்த ப்ரெஷர் ஆஃப் டைமில் வந்து ஒத்துன்றான். பட் இந்த இடத்துல அந்த கன்சென்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இல்லை. ஓகே, ஃப்ரீயாக இல்லைன்னா பி இஸ் நாட் கிவிங் கன்சென்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃப்ரீ வில். ஓகே, அவுட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரீ வில்ல தரலை, அது ஏதாச்சும் சம் கம்பல்ஷன்னால் தான் தரோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து கன்சென்ட்டு ஃப்ரீ இல்லைன்னு எடுத்துப்போம். ஸோ தேர்ட் சுச்சுவேஷன் எப்போ வந்து கன்சென்ட் ஃப்ரீயாக இருக்காது, when a party is doing a fraud. Okay, so let's say that A and B, as usual, same example. So A is selling a car and for 10 lakhs and B is promising to pay 10 lakhs. So consideration எல்லாமே இருக்கு அண்ட் கன்சென்ட்டும் இருக்கு. அதாவது வந்து பியும் என்னதான் நினைக்கிறான் அப்படின்னா, அவனோட இன்டென்ஷன் இந்த கார் வாங்கணும்னு, ஏக்கும் வந்து இதே மேக் அண்ட் மாடல் காரை தான் வந்து 10 lakhsக்கு விற்கணும்னு இருக்கு. ஓகே, இப்போ லெட்ஸ் சே தட் இந்த பர்டிகுலர் காரோட என்ஜின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெயிலியர். ஓகே, ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணுன்னு வந்து இந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிடும். பட் ஏ வந்து பீட்டை விற்கும் போச்சு என்னன்னு சொல்லி விற்கிறான் அப்படின்னா, இந்த இன்ஜின் கண்டிஷன்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, நானே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலான்னு சொல்கிறான். அண்ட் எப்படி அதை வந்து மறைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து ஓடினா தான் இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கான். ஸோ தட் பி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவான். ஸோ வண்டி நிற்கலை அப்படின்னு ஏ அட்வர்டைஸ் பண்ண மாதிரி இன்ஜின் கண்டிஷன் வந்து ஃபைன் அப்படின்னு நினச்சிண்டு வாங்கிடுறான். ஓகே, அப்போ இந்த இடத்துல பி வந்து ஒரு கன்சென்ட் கொடுத்துருக்கான்ல, அந்த கன்சென்ட் வந்து எப்படி பெறப்பட்டது? ஹவு ஏ இஸ் அக்வயரிங் பீஸ் கன்சென்ட்? எப்படி அப்படின்னா த்ரூ ஃப்ராட். த்ரூ ஃப்ராட் அப்படின்னா த்ரூ டிசீட், ஏமாற்றி வாங்குற. ஓகே, இதே நீ வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இந்த இன்ஜின் ஃபால்ட்னால வந்து கார் நின்றுரும் சொல்லியிருந்தா பி இந்த 10 lakhs தர ஒத்துன்னு இருப்பானா? கண்டிப்பாக ஒத்துன்னு இருக்க மாட்டான், கன்சென்ட்டே கொடுத்துருக்க மாட்டான். அப்போது பி வந்து கன்சென்ட்டை தரான் அப்படின்னு சொன்னால், அப்போ ஏ வந்து இந்த ஃபேக்டை வந்து மூடி மறைச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி வேணும்ட்டே தெரிஞ்சுட்டே மூடி மறைச்சிருக்கான் அப்படின்னா, தென் தட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி, இட்ஸ் அ ஃப்ராட். தட் இஸ் தி கன்சென்ட் ஆஃப் பி இஸ் அக்வயர்டு த்ரூ ஃப்ராட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன, மிஸ்ரெப்ரசன்டேஷன். சார் இது வந்து ஃப்ராட் கிடையாது, ஏன்னா இன்டென்ஷனலாக வந்து ஏ பியை ஏமாத்தலை. லெட்ஸ் சே இதே சினாரியோ தான், இதே மாதிரி இன்ஜினில் ஃபால்ட் இருக்கு, பட் ஏக்கு வந்து அது தெரியாதுன்னு வச்சுப்போம். தன்னோட காரில் இருக்கக்கூடிய இன்ஜினில் வந்து ஃபால்ட் இருக்குது, அரை மணி நேரம் கழித்து நிற்குங்கிறதே ஏக்கு தெரியலன்னு வச்சுப்போம். லெட்ஸே அவன் காரே ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, ஸோ அப்படியே யூஸ் பண்ணாலும் பக்கத்தில் தான் போயிட்டு வந்திருப்பான். ஸோ அரை மணி நேரத்துக்கு மேலே அட் அ டைமில் கார் ஓட்டலன்னு வச்சுப்போம். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது வெதர் ஏ இஸ் செட் டு ஹாவ் கமிட்டட் அ ஃப்ராடா அப்படின்னு பார்த்தனா இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து ஏ அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறான், இந்த இன்ஜின் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி ஃபைன், பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் கண்டிஷன். பட் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பேசிஸ் இருக்கா, இந்த இன்ஜின் வந்து ஒழுங்காக தான் வேலை செய்யறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவன் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை வச்சுட்டு சொல்கிறானான்னு இல்லை. ஓகே, லெட்ஸ் சே தட் இவன் இந்த காரை வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு ஒரு ப்ராப்பர் தரோ இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த மெக்கானிக் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பேசிஸாக வச்சுட்டு சொல்கிறான்னு வச்சுப்போம், இன்ஜின் வந்து ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்னு. அப்போ வந்து நம்ம ஒரு எவிடன்ஸோட சொல்கிறான், ஒரு பேசிஸோட சொல்கிறான்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, எந்த விதமான இன்ஸ்பெக்ஷனும் பண்ணல. தன்னோட கார் மேலே இருக்கிற நம்பிக்கைனால என்ன சொல்லிடுறான்னா, இந்த கார் வந்து பர்ஃபெக்டாக ஓடும் அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் பியும் வந்து இவனோட வார்த்தையை நம்பி வாங்கிடுறான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃப்ராடு மாதிரி ரொம்ப சீரியஸாக போல, பட் இருந்தாலும் had B known the fact that
there is a fault in engine, ஓகே, அவன் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து we are misrepresenting. A வந்து he is misrepresenting the condition of an engine. மிஸ்ரெப்ரசன்ட்னா என்னன்னா, நீ அந்த இன்ஜின் கண்டிஷனை வந்து ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணாமலேயே நல்லா வேலை செய்யும்னு சொல்லியிருக்க. ஓகே, உனக்கு தெரியாது. ஓகே, இன்ஜின் ஃபால்ட் இல்லையாங்கிறது உனக்கு தெரியாது, அது வேற விஷயம். உனக்கு தெரிஞ்சுட்டு நீ நல்லா ஓடுன்னு சொல்லிட்டேன்னா அது வந்து ஃப்ராட். ஓகே, உனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் நீ அந்த இன்ஜின் கண்டிஷனை வந்து தெரிஞ்சுண்டாது சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் இன்ஜின் கண்டிஷன் தெரியாமலேயே நீயாவே என்ன சொல்கிற அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஃபால்ஸாக வந்து அட்வர்டைஸ் பண்ணுற, ஃபால்ஸ் அட்வர்டைஸிங். ஸோ அதுதான் நம்ம வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ராடுக்கும் மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஈவன் மிஸ்ரெப்ரசன்டேஷனால் கன்சென்ட் வாங்கினாலும் தட் இஸ் நாட் ஃப்ரீ. ஹேட் ஏ டன் ஹிஸ் டியூ டிலிஜென்ஸ், ஏ ப்ராப்பராக ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மெக்கானிக் அந்த ஃபால்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அப்படி சொல்லியிருந்தா ஏ இந்த மாதிரி ஏதாச்சும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியாது. அதையும் மீறி பண்ணானா அது ஃப்ராட் ஆயிருக்கும். புரியுறதா? அப்போ ஏ எதுவுமே அட்வர்டைஸ் பண்ணியிருக்க முடியாது, அப்போ பியும் வந்து கன்சென்ட் கொடுத்துருக்க மாட்டான். ஓகே, ஸோ ஃப்ராடுக்கும் மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஸோ மெயினாக வந்து இன்டென்ஷன் தான் சார். ஏயோட இன்டென்ஷன் பியை ஏமாற்றணும்னு இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் அ ஃப்ராட். ஏக்கே தெரியல அந்த இன்ஜின் ஃபால்ட்டுன்னு, அப்படி இருந்தும் தன்னோட கார் மேலே தனக்கு இருக்கிற நம்பிக்கையினால் வந்து ஒரு ஃபால்ஸாக ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறான். ஓகே, இன்ஜின் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படின்னா இன்டென்ஷன் வந்து இட் இஸ் நாட் டு டிசீட். ஓகே, இன்டென்ஷன் ஏமாத்துறதுக்கான இன்டென்ஷன் அங்கே இல்லை. ஓகே, வெதர் தி ஃபேக்ட் இஸ் நோன் பிஃபோர், அந்த இன்ஜின் ஃபால்ட் ஆயிருக்குங்கிற ஃபேக்ட் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? ஃப்ராடில் வந்து தெரியும், பட் மிஸ்ரெப்ரசன்டேஷனில் தெரியாது. அது தெரியாததுனால தான் நம்ம அதை வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ரெப்புடியேட் பண்ண முடியுமா? பினால் வெதர் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா 2 கேஸ்லையும் முடியும். ஃப்ராட்னால் வந்ததுலேயும் சரி, மிஸ்ரெப்ரசன்டேஷனால் வந்த அக்ரிமெண்ட்டையும் பினால் கேன்சல் பண்ண முடியும். ஓகே சார், நீங்கள் ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க, இல்லை இந்த இன்ஜின் கண்டிஷனை நீ ப்ராப்பராக வந்து ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் சொல்லியிருக்க, அதனால நான் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் எதுவும் தெரியாமல் நான் வாங்கிட்டேன், சின்ஸ் இப்போ எனக்கு தெரியறதுனால ஐ ஆம் நாட் வில்லிங் டு பை இட் அப்படின்னு அவனால் கேன்சல் பண்ண முடியும். டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியுமா? டேமேஜஸ்னால் என்ன சார்? இப்போ லெட்ஸே இந்த கார் வாங்கி இதனால வந்து ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வந்தாலோ, லெட்ஸே அந்த இன்ஜின் ஃபெயிலியர்னால நின்று போயிடுறது, ஸோ அவனுக்கு ஒரு டைம் ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு, சின்ஸ் அந்த கார் நின்று போனதுனால அவனுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வருது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வெதர் ஏ கிட்டேருந்து டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா ஃப்ராடில் வந்து கிளைம் பண்ணலாம், பட் மிஸ்ரெப்ரசன்டேஷனில் கிளைம் பண்ண முடியாது. நவ் பி வந்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணும்பொழிச்சு ஏ வந்து சொல்ல முடியுமா? சார் ஏன் சார் என்னோட வார்த்தையை அவன் நம்பணும், அவன் வேணும்னா அவனே ஒரு மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணி பார்த்துருக்கலாமே சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா ஃப்ராட் பண்ணியிருந்தானா அவனால் சொல்ல முடியாது. ஏன்? ஃப்ராட் பண்ணுறவன் வந்து எப்படியாச்சும் அந்த இன்ஜின் ஃபால்ட் வந்து வெளிவராத மாதிரி பூசி மொழியிருப்பான். ஓகே, பட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணவன் தாராளமாக சொல்லலாம், ஓகே சார் நான் வந்து மெக்கானிக் ஷாப்பில் போய் இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணி சொல்லலை, பட் அட்லீஸ்ட் வந்து பிக்கு எங்கே சார் புத்தி போச்சு, அவனாச்சும் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் இந்த இன்ஜின் கண்டிஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வாங்கியிருக்கலாம்ல சார், அவன் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் கேர் எடுத்துருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் ஏ கிட்ட இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பினால் வந்து இதை கேன்சல் பண்ண முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன். ஓகே, பட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து இன்டெப்த்தாக ஃபியூச்சர் கிளாஸஸில் போவோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், அவ்வளோதான். ஓகே, அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா மிஸ்டேக். ஸோ மிஸ்டேக் வந்து ஏற்கனவே பார்த்தது தான். இந்த இடத்துல வந்து கன்சென்ட்டே இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸே ஏ கிட்ட வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது, பி வந்து ஜீப்பு தான் வாங்கணும்னு மனசில் வச்சுட்டு இருக்கான், பட் அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறான், ஐ வில் அக்ரி டு செல் அ காருன்னு சொல்கிறான். பியும் வந்து ஓகே ஐ வில் பே 10 lakhs இன் ஆர்டர் டு பர்ச்சேஸ் திஸ் கார் அப்படின்னு டேர்ம்ஸ் என்டர் பண்ணுறாங்க. பட் நோவேர் இன் தி அக்ரிமெண்ட்
the description of car is made. கார் எப்படிப்பட்ட கார், என்ன மாடல், என்ன மேக், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. இவங்க ரெண்டு பேரும் எரோனியஸாக என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க, ஏன் என்ன அசியூம் பண்ணுறான்னா, ஓகே பி இஸ் வில்லிங் டு பை திஸ் கார் அப்படின்னு இவனாவே ஒரு ஃபால்ஸாக அசியூம் பண்ணிக்கிறான். பி என்ன அசியூம் பண்ணிக்கிறான், ஓகே ஏ கிட்ட வந்து இந்த ஜீப்பு தான் இருக்குது, ஸோ அதனால் வந்து ஜீப்பு தான் என்கிட்ட விற்க போகிறான்னு அசியூம் பண்ணிக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சென்ட் அப்படின்னு இருந்தாலும் தட் கன்சென்ட் இந்த இடத்துல கன்சென்ட் அப்படிங்கிறதே இல்லை. ஏன் இல்லை? பிகாஸ் தே ஆர் நாட் அக்ரீயிங் ஆன் தி சேம் திங் இன் சேம் சென்ஸ். ஓகே, எந்த விதமான கன்சென்ட்டும் இல்லை. ஸோ கன்சென்ட்டே இல்லை அப்படின்னா நேச்சுரலாக வெதர் அந்த கன்சென்ட் ஃப்ரீயாக இருக்கா, வெதர் இட் இஸ் அவுட் ஆஃப் இஸ் ஓன் ஃப்ரீ வில்லா அப்படிங்கிற பார்க்குற கொஸ்டினே வராது. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் ரீகேப். இது வரைக்கும் பார்த்தது, ஒரு கான்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். அண்ட் அந்த அக்ரிமெண்ட்டில் வரக்கூடிய கன்சென்ட், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இட் நீட்ஸ் டு ஹாவ் அ கன்சென்ட். அண்ட் ஒரு கன்சென்ட் இருக்கணும் அப்படின்னா போத் த பார்ட்டிஸ் ஷுட் அக்ரி அப்பான் த சேம் திங் இன் த சேம் சென்ஸ். மனசில் என்ன வச்சுருக்காங்களோ அதை தான் வந்து அக்ரிமெண்ட்லேயும் இருக்கணும். மனசில் ஒன்று வச்சுட்டு அக்ரிமெண்ட்டில் வேறு இருந்தது அப்படின்னா then that means that there is no consent. Okay, and the next thing is such a consent should be acquired in a free manner. Free manner na out of your own free will. So எதுவும் ஃபோர்ஸ் பண்ணியோ ஏமாத்தியோ அன்டியூவா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சோ அந்த கன்சென்ட்டை வாங்கியிருக்க கூடாது. ஸோ எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் வந்து கன்சென்ட் ஃப்ரீயாக இருக்காது, இஃப் இட் இஸ் அ கோயர்ஷன். ஸோ ஏ வந்து ஒரு கன் பாயிண்டில் பியை ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னா பியோட கன்சென்ட் இஸ் நாட் ஃப்ரீ. ஸோ அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். ஏ பியோட ஒரு ப்ரெஸ்ஸிங் சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறான்னா தென் இட் இஸ் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். ஃப்ராட். ஏ தன்னோட வண்டியில் ஒரு இன்ஜின் ஃபால்ட்டை எப்படியாச்சும் மூடி மறைச்சு அந்த இதை விற்கிறான் அப்படின்னா பினால் அதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ அவன் வாங்கிக்கிறேன் 10 lakhs வாங்கிக்கிறேன்னு கொடுத்த கன்சென்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஃப்ரீ. ஹேட் ஹீ நோன் தி ஃபேக்ட் பிஃபோர் ஹி வுட் நாட் ஹாவ் கிவன் தி கன்சென்ட். மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஸோ உனக்கு ஒரு விஷயம் தெரியாமல் அண்ட் நீ தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணாமல் யூ ஆர் மேக்கிங் அ ஃபால்ஸ் ப்ராமிஸ். சார் ஆமாம் சார், இன்ஜின் கண்டிஷன்லாம் பர்ஃபெக்டாக தான் சார் இருந்திருக்கு, என் கார் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் வந்து நீங்கள் தாராளமாக அதை இந்த கார் வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி பீட்டை தலையில் கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து பியோட கன்சென்ட் ஃப்ரீயாக இல்லை. பட் ஒரே சுச்சுவேஷன் என்னென்னா பி அட்லீஸ்ட் ஆன் ஹிஸ் பார்ட் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு மெக்கானிக்கிட்ட போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ராட் அளவுக்கு வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக். ஸோ மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து தெர் ஆர் 2 types. ஒன்று மிஸ்டேக் ஆஃப் லா, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி ஃபியூச்சர் கிளாஸஸில் இன்டெப்த்தாக போவோம். இப்போதைக்கு வந்து whenever there is a mistake, there is no consent at all. Because the subject matter of agreement differs from what is being intended by the party. So பியோட இன்டென்ஷன் மனசில் ஒன்று இருக்குது, ஏயோட மனசில் ஒன்று இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபால்ஸாக அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஃபால்ஸாக அசியூம் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா then that is a mistake. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா தட் மீன்ஸ் தட் தி கன்சென்ட் அப்டைன்ட் இஸ் நாட் அ ஃப்ரீ ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறது தி கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் ஷுட் பி அ லாஃபுல் ஒன். ஸோ அதாவது என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராமிசஸ் ஆர் என்ன பர்பஸ்க்காக அந்த அக்ரிமெண்ட்டை என்டர் பண்ணுறோமோ that should not be an illegal one. That should not be unlawful, something which is against the law. Okay sir, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். let's say that A அவனோட வீட்டை வந்து பீட்டை விற்கிறேன்னு சொல்கிறான். in return B promises to pay 10 kilogram cocaine. ஸோ cocaine அப்படிங்கிறது ஒரு போதைப் பொருள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தி கன்சிடரேஷன் is totally illegal. Okay, this is not a lawful consideration. So அந்த ஒரு ரீசன்னால this agreement is illegal because the consideration is illegal. Second aspect பார்ப்போம்.
லெட்ஸ் சே ஏ அவனோட லேண்டை வந்து பி கிட்ட லீஸுக்கு விடுறான், ரெண்ட்டுக்கு விடுறான். இன் ரிட்டர்ன் he expects B to pay 75,000 per month as a rental income. ஓகே சார். இந்த இடத்துல கன்சிட்ரேஷன்லாம் வந்து லாஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ லேண்டுக்கான கன்சிட்ரேஷன் வந்து 75,000. ஸோ 75,000க்கான கன்சிட்ரேஷன் வந்து லேண்டை லீஸுக்கு விடுறான். இதில் எந்த விதமான விஷயம் இல்லை. பட் அக்ரிமெண்ட்டில் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர் என்டர் பண்ணும்போது இன்டென்ஷன் என்னவா இருந்ததுன்னா, இந்த லேண்டை வச்சு ட்ரக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இன்டென்ஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஏயோட இன்டென்ஷனும் என்னவா இருந்ததுன்னா, ஓகே பி வந்து தன்னோட லேண்டை வந்து ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ண போகிறான். சிமிலர்லி பியோட இன்டென்ஷனும் இந்த லேண்டை நம்ம வாடகைக்கு வாங்கி அதில் நம்ம வந்து வி வுட் மேனுஃபேக்சர் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்றது. ஸோ தி பர்பஸ் ஆர் என்ன ஆப்ஜெக்ட்னால இந்த அக்ரிமெண்ட் வந்ததோ தட் ஆப்ஜெக்ட் இஸ் டோட்டலி இல்லீகல் ஆர் அன்லாஃபுல். அப்படி இருக்கும்பொழுதும் திஸ் அக்ரிமெண்ட் வில் நாட் பிகம் அ கான்ட்ராக்ட். இட் இஸ் டோட்டலி அன் இல்லீகல் ஒன். ஓகே, அப்போ எதெல்லாம் லாஃபுல் எதெல்லாம் அன்லாஃபுல் அப்படிங்கிறது எங்கேயாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கா சார் ஆக்டில் அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 23 அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, when the consideration or object will be treated as unlawful. So as section 23ல first என்ன சொல்றது, if the consideration or object is prohibited by law. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்டம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை தான் நம்ம செய்யறோம். ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து அதை தான் நம்ம அந்த பர்பஸ்க்காக தான் அக்ரிமெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஆர் செய்யக்கூடாத விஷயத்தை வந்து நம்ம கன்சிட்ரேஷனாக கொடுக்குறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் that will be treated as unlawful consideration or unlawful object. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஸோ ஏ வந்து பிகிட்ட 10 லட்சம் தரேன்னு சொல்கிறான். இன் ரிட்டர்ன் பி என்ன ப்ராமிஸ் பண்ணுறான், நான் சியை வந்து கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ சியை கொல்றது அப்படிங்கிறது வந்து வெதர் இட் இஸ் அலவுட் பை லா? நோ. நேச்சுரலி இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி எல்லாமே ப்ரொஹிபிட் பண்ணுறது. ஈவன் இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ரைட் டு லிவ், ரைட் டு லைஃப். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசன்னால since this consideration is unlawful, the entire agreement, though it may consist of promise and these promise may be in consideration for and maybe consentடும் இருக்கலாம். ஸோ பிக்கும் நல்லா தெரியும் சியை கொலை பண்ணுறதுக்காக 10 lakhs அப்படின்னு மைண்டில் வச்சுருப்பான். ஏக்கும் நல்லா தெரியும் 10 lakhs கொடுக்கறதுனால இவன் சியை கொலை பண்ண போகிறான்னு. So even A and B may agree upon the same thing in same sense. And maybe ஏவும் பியும் வந்து ஃப்ரீ கன்சென்ட் கொடுத்துருக்கலாம். தட் இஸ் ஏ வந்து பியை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஓகே நீ சியை கண்டிப்பாக நீ கொண்டுதானும், இல்லைனா நான் ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்டை வந்து வெளில சொல்லிடுவேன் அப்படின்லாம் கூட ஃபோர்ஸ் பண்ணியிருக்கவே வேண்டாம். ஈவன் தோ சின்ஸ் தி கன்சிடரேஷன் இஸ் டோட்டலி ப்ரொஹிபிட்டட் பை லா, இதோட பர்பஸ் ஆஃப் கான்ட்ராக்டும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் கில்லிங் சி தான். ஓகே, இந்த இடத்துல எப்படின்னா பொதுவாக கன்சிடரேஷன் வில் இன்ஃபார்ம் தி பர்பஸ். ஓகே, எப்படி சார் நம்ம அக்ரிமெண்ட்டோட பர்பஸ் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக வந்து அந்த கன்சிடரேஷன், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இட் வில் ஷெட் லைட் ஆஸ் டு வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி பர்டிகுலர் அக்ரிமெண்ட். ஓகே, அப்படி சப்போஸ் இந்த கன்சிடரேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் படிச்சும் நம்ம பர்பஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தென் தட் மீன்ஸ் இட் வில் பி அன் இம்ப்ளிசிட் ஒன். ஸோ அவங்க மனசுக்குள்ளே தான் இருக்கு, அவங்க இன்டென்ஷனலாக வச்சுருக்காங்க, இன்டென்ஷனில் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்லி த்ரூ தி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ தி செகண்ட் திங், such a consideration or such a object would defeat the provisions of law. அதாவது வந்து லாக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அந்த லாவோட இன்டென்ஷன் இஃப் இட் கெட்ஸ் டிஃபீட்டட் தென் ஈவன் சச் அன் அக்ரிமெண்ட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் இல்லீகல். ஓகே சார், ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா? லெட்ஸ் சே தட் சி அண்ட் டி இருக்கான். ஸோ சி அக்ரீஸ் டு ரெண்ட் ஹிஸ் ஹவுஸ் டு டி ஃபார் 15,000 per month. ஓகே, ஸோ அந்த லோக்கல் லாஸ், லெட்ஸ் சே இப்போ சென்னை ஏரியாவில் வந்து சென்னை கார்பரேஷன் will be imposing this municipal tax. So municipal tax, let's assume that
ஒரு மாசத்துல வாடகை 10,000 தாண்டிடுச்சுன்னா ரூ. 1000 முனிசிபல் டாக்ஸ் கட்டணும். ரூ. 10,000 தாண்டலனா ரூ. 250 கட்டினா போதும். அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ சியும் டியும் வந்து எப்படி கொல்லூட் பண்ணிக்கிறாங்கன்னா, பொதுவா இதோட மார்க்கெட் ரெண்ட் வந்து 15,000. ஆனா நீ 15,000 வந்து ரெண்டா குடுத்தா, நான் ரூ. 1000 முனிசிபல் டாக்ஸ் கட்டணும். அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணு, எனக்கு 2ஆ பிரிச்சு குடு. ரெண்ட் வந்து 10,000க்கு கீழ வரா மாதிரியும், பாக்கி இருக்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு கன்சல்டன்சி ஃபீ மாரி குடுத்துரு எனக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 7,500 ரென்டல் இன்கமாவும், இன்னொரு 7,500 வந்து கன்சல்டன்சி ஃபீயாவும் வந்து சி வாங்கிக்கிறான். அப்போ இந்த இடத்துல இன்டைரக்ட்டா லாவோட இன்டென்ஷன வந்து டிஃபீட் பண்றான். லாவோட இன்டென்ஷன் என்னவா இருந்தது? ஒரு பர்ட்டிகுலர் வீட்டோட மார்க்கெட் ரெண்ட் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன் 10,000 அப்போ முனிசிபல் டாக்ஸ் ரூ. 1000 கட்டணுங்கிறது தான் லாவோட இன்டென்ஷன். பட் இவங்க நைஸா அத என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 10,000 ரூப்பீஸுக்குள்ள வரா மாதிரி வந்து அக்ரீமெண்ட்ட மாத்தி எழுதுறாங்க. ஓகே. அப்போ நாளைக்கு வந்து கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு அசஸ்மென்ட்க்கு வந்தா, கால்குலேஷனுக்கு வந்தா கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, "சார் அக்ரீமெண்ட்ட படிச்சு பாருங்க சார். நான் வந்து 15,000லாம் ரெண்ட் வாங்கல சார். 7,500 மட்டும் தான் ரெண்ட் வாங்குறேன். பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து நான் ஒரு சர்வீஸ் டிக்கு ரெண்டர் பண்றேன். அதுக்காக அவன் எனக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் குடுக்குறான் சார்." பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மொத்த 15,000மும் இந்த வீட்டுக்கான வாடகை தான். பட் அக்ரீமெண்ட்ல அந்த மாரி எழுதிக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த மாரி சிச்சுவேஷன்ல whether it is lawful? No, the purpose of the agreement is entirely unlawful. இந்த அக்ரீமெண்டோட பர்பஸ் என்ன? In order to defeat the local laws of Chennai. ஸோ லோக்கல் லாஸை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக, இன்டைரக்டாக டிஃபீட் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்ரீமெண்ட் இருக்கு. ஸோ ஈவன் திஸ் அக்ரீமெண்ட் இஸ் அன் இல்லீகல் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து, if the consideration or object is fraudulent. அதாவது ஒரு அக்ரீமெண்ட்ல if it is entered in order to promote a fraud, okay, in order to promote a fraudulent activity, so அதெல்லாம் வந்து it's going to be an illegal agreement. For example, let's say that A வந்து ஒரு ஜுவல்லர், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிக்கு வந்து ஒரு 10 lakhs rupees தரான், ஆஸ் அ கமிஷனாக தரான். பி இன்டர்ன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he helps in smuggling gold. ஓகே, கோல்டு வந்து ஸ்மகிள் பண்ணி உள்ள கொண்டு வரான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல கன்சிடரேஷன் அப்படிங்கிறது வந்து இல்லீகல். ஓகே, பிகாஸ் ஸ்மக்லிங் கோல்டு அப்படிங்கிறதே இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. பட் இதோட மெயின் பர்பஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் என்ன? பர்பஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இஸ் டு டீஃப்ராட் தி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ கஸ்டம்ஸ் வழியாக கிளியர் ஆகி வந்தால் A needs to pay custom duty. பட் பி ஸ்மகிள் பண்ணி கோல்டு உள்ளே கொண்டு வந்தானா எந்த விதமான கஸ்டம்ஸ் டியூட்டியும் கொடுக்க தேவையில்ல. ஸோ அல்டிமேட்லி he is defrauding the government of India. So here the purpose of the agreement, எதுக்காக கோல்டை ஸ்மகிள் பண்ணிட்டு வரான்? Because the main purpose is to defraud the customs. Okay. The next one is, if the consideration or object involves injury to any person or to any property. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். லெட்ஸ் சே உங்கள்கிட்ட சிஏ ஃபவுண்டேஷன் புக்ஸ்லாம் ஐசிஐலேருந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ லெட்ஸ் சே அதோட விலை வந்து அரௌண்ட் 3,000 to 4,000 இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். நவ் இப்போ வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து கொடுத்தாலே மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு 500 ரூபாயில் பிரிண்ட் பண்ணி பைண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும் பென்ட்ரைவில் தாங்க சார், நாங்கள் வந்து அந்த செக்யூரிட்டிலாம் எடுத்துகிட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ணி தரோம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு, சாரி 1,500 ருபீஸ்க்கு ஓகே, நீங்கள் 1,500 நான் தரேன், நீங்கள் எனக்கு அந்த புக்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி தாங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிங்கன்னா, இட்ஸ் தி வயலேஷன் ஆஃப் காப்பிரைட்ஸ் ஆக்ட். யூ ஆர் டூயிங் டேமேஜ் டு ஐசிஏ. ஓகே, திஸ் அக்ரிமெண்ட் ஆக்சுவலி causes injury to a property of ICA. ஓகே, ஸோ அப்போது லெட்ஸே நீங்கள் ஒரு 1,500 அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க, நாளைக்கு அவன் வந்து ஐசிஐ புக்ஸ் தரலனாலும் யூ கான்ட் கொஸ்டின், பிகாஸ்
no way it will become a contract. ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்து இது வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன், if the consideration or objects in such a way that courts regard it as immoral. அதாவது கோர்ட்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரியான கன்சிட்ரேஷனோ இந்த மாதிரியான பர்பஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட்டும் வந்து அன்எத்திக்கல், இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி வேல்யூ சிஸ்டம். ஓகே, இது எந்த விதமான மாரல்ஸ்க்கும் வந்து இட்ஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் தி மாரல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மிஸ்ஸஸ் பிக்கு வந்து 10 lakh rupees தரான். ஓகே, ஹி ப்ராமிசஸ் டு பே 10 lakhs. மிஸ்ஸஸ் பி என்ன சொல்கிறா, நான் வந்து ஓகே நான் பியை என்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஓகே, இந்த இடத்துல தி பர்பஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த 10 lakhs கொடுக்கறதுக்கான காரணமே பிஏ டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் 10 lakhs மிஸ்ஸஸ் பிகிட்ட தரான். அப்போ கோர்ட்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, திஸ் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் தி எத்திக்கல் வேல்யூஸ். ஓகே, இட்ஸ் டோட்டலி அன்எத்திக்கல். அப்போ இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் இல்லீகல். திஸ் இஸ் வாய்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் இட் இஸ் அப்போஸ்ட் டு பப்ளிக் பாலிசி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பப்ளிக் பாலிசினா என்ன, அண்ட் எதுக்காக பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது நம்ம அன்லாஃபுல்னு சொல்கிறோம். ஓகே, பப்ளிக் பாலிசிலாம் என்னன்னு பார்ப்போம். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே எதுக்காக இருக்கு, இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் அட்வான்ஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் சொசைட்டி. அப்போ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறது, இட் ஃப்ரேம்ஸ் வேரியஸ் லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இதை தவிர்த்து என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம்லாம் இருந்தால் தான் ஒவ்வொரு சிட்டிசனோட பிஹேவியரையும் வந்து ஷேப் அப் பண்ண முடியும். தட் இஸ், சொசைட்டி என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, த்ரூ தி வேரியஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இவங்களாம் வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இப்போ மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் அவங்களுக்கு தெரியறது தான் அவங்க லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கொண்டு வராங்க. அப்போது ஓவராலாக சொசைட்டிக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறவங்களுக்குலாம் வந்து யூ ஆர் ஆக்சுவலி இம்போசிங் வேரியஸ் ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டி. ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், வேரிங் மாஸ்க். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து வெளில போகும்போது மாஸ்க் போட்டுக்கு தான் போகணும். என்ன ரீசன், இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தி கோவிட் ஸ்ப்ரெட். அப்போ இது வந்து ஒரு பப்ளிக் பாலிசி. ஓகே, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் இன் தி சொசைட்டல் இன்ட்ரெஸ்ட், எல்லாரோட நன்மைக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ லெட்ஸ் சே ஏபிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி, XYZ லிமிடெட்னு ஒரு கம்பெனி, இவங்க 2 பேர் மட்டும்தான் N95 மாஸ்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இவங்க என்ன அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறாங்கன்னா, சின்ஸ் நம்ம 2 பேரும் தான் இந்த N95 மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்மளோட சப்ளையை குறைச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் ஆஃப் மாஸ்க் வந்து ஏறும். ஸோ 25 ரூபாயில் இருக்குது அப்படின்னா இட் மே ஈவன் கோ அப் டு 150 rupees. அப்போ நம்ம நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறோம். அந்த ப்ராஃபிட்டை வந்து வி வில் தென் ஷேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறோம். நவ் வெதர் திட் இஸ் லீகல்? நோ, பிகாஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி பப்ளிக் பாலிசி. பப்ளிக் பாலிசி என்னவா இருக்குது, இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தி கோவிட் ஸ்ப்ரெட். ஸோ அப்போ அதுக்காக வந்து மாஸ்க் எல்லாரும் போட்டுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணுறது. பட் மாஸ்க் N95 மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னா அடிக்குவேட் சப்ளை வேணும். அந்த சப்ளை லிமிட் பண்ணுற மாதிரி இந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் தி அக்ரிமெண்ட் இஸ் இல்லீகல் பிகாஸ் தி ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன் இட் இஸ் அன்லாஃபுல் ஆஸ் பர் செக்ஷன் 23. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பார்ட்டிஸ் ஷுட் பி காம்பீட்டன்ட் டு என்டர் இன் டு கான்ட்ராக்ட். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்க்குறது என்ன, அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க, ஏபி இருக்காங்கன்னா அவங்க வந்து தே என்டர் இன் டு கான்ட்ராக்ட்னு பார்த்தோம். அப்போ ஏக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், பிக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். வெதர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஏதாச்சும் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஐசிஐயில் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா ஐசிஐ என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, நீங்கள் +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இவ்வளோ மினிமம் இவ்வளோ 50% மார்க்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல. அந்த மாதிரி பொதுவாக ஒரு 2 பேர் வந்து அக்ரிமெண்ட் என்டர் பண்ணணும். ஏன்னா அக்ரிமெண்ட் என்டர் பண்ண எல்லா விதமான கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைட்னா இட் வில் பிகம் கான்ட்ராக்ட்.
ஓகே. ஸோ அதனால பார்ட்டி ஷுட் பி காம்பிட்டன்ட் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கு பேர் தான் நம்ம வந்து லீகல் காம்பிட்டன்சி ஆர் லீகல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ யாரெல்லாம் சார் குவாலிஃபைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பர்சன். ஸோ இந்த ஏவா இருக்கட்டும் இல்லை பியா இருக்கட்டும், he should have attained the age of majority. ஓகே. ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டினா இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875, கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து 1872, இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் வந்து 1875. என்ன சொல்கிறேன்னா, மேஜர் இஸ் அ பர்சன் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் 18 years ஆஃப் ஏஜ். 18 years முடிஞ்சிருச்சுன்னா யூ வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ மேஜர் ஃபார் ஆல் பர்பஸ் ஆஃப் லா. ஓகே. மேஜராக இருந்தால் மட்டும் பத்துமா சார்? இல்லை, ஹீ ஷுட் ஹாவ் அ சவுண்ட் மைண்ட். சார் அது என்ன சார் சவுண்ட் மைண்ட்னா என்ன? எப்பயுமே ஏதாச்சும் பாட்டு கேட்கணுமா, இல்லை எப்பயுமே ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை. சவுண்ட் மைண்ட் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் தி கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது அக்ரிமெண்ட்டில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் கையெழுத்து போடும்போது என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுறீங்க, நான் இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்போது இதெல்லாம் உங்களால் இந்த ப்ராமிஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படின்னு அலசி பார்க்கணும். கரெக்டாக யோசிச்சு பார்க்கணும். அப்போ யோசிக்கிறதுக்கு என்ன வேணும்? மைண்ட் வேணும். ஓகே. ஸோ இப்போ சவுண்ட் மைண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டினால அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவுகளை வந்து தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். ஓகே. அதான் கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் என்டரிங் இன்டு கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் கேஸில் ஒன்று என்ன பார்த்தோம்? அவர் வந்து 10 lakhs அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து லோன் வாங்குறாரு. 60% per annum வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறார். கரெக்டாக? அவன் வந்து அன்னைக்கு ப்ராப்பராக டிசைட் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அவன் அப்பாவோட சர்ஜரி மட்டும்தான் அவன் மனசில் இருந்தது. அதனால வந்து இந்த 60% per annumக்கு நான் கையெழுத்து போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும்னு அவன் யோசிக்கவே இல்லை. யோசிக்காமல் சைன் போட்டான். ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கன்சென்ட் ஃப்ரீயாக இல்லைன்னு சொன்னோம். இப்போ லெட்ஸே பி அப்படிங்கிறவன் வந்து ஹீ ஹேஸ் சம் மென்டல் டிஸார்டர்ஸ். அவன் வந்து லெட்ஸே தட் ஹீ இஸ் அ லூனட்டிக். ஓகே. அவனால் ப்ராப்பராக யோசிக்க முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவன் வந்து ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக லோன் வாங்கினாலும் இப்போது ஏக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு, பிக்கு வந்து இது சரியில்லை, மனநிலை சரியில்லை, அதனால் ஈவன் நம்ம 160% இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட போடலாம், பி ஒத்துன்றுவான் அப்படின்னு ஏக்கு தெரிஞ்சிருக்கு. பியும் என்ன பண்ணிடுறான், இந்த 160% per annumனு என்னன்னே அவனுக்கு தெரியாது. சரி, ஓகே, நீ கையெழுத்து போட்டால் எனக்கு 10 லட்சம் கையில் கிடைக்கிறதா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெழுத்து போட்டுறான். இதுதான் நம்ம வந்து வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி இம்ப்ளிகேஷன்ஸ். அப்போது இந்த மாதிரி இம்ப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, we call them as person of unsound mind. ஓகே. ஸோ அப்போது அவனுக்கு அந்த இம்ப்ளிகேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். அதுக்காக ஏதாச்சும் படிச்சிருக்கணுமா அப்படின்லாம் அவசியம் இல்லை. நடப்பு அவனுக்கு தெரியணும், நாட்டு நடப்பு தெரியணும், இதெல்லாம் போட்டால் என்னென்ன ப்ராப்ளம் சிக்கல் பின்னாடி வரும் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து he should not be expressly disqualified by any law. ஓகே. யாரெல்லாம் சார் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இதில் என்ன ரீசன்னால சார் மேஜர் மட்டும்தான் கான்ட்ராக்டில் என்டர் பண்ணலான் இருக்கு அப்படின்னா, லாஜிக் என்னன்னா, ஆக்ட் என்ன அசியூம் பண்ணுறது, மேஜர்னால மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் ஆக்ட் இருக்குது. பட் இந்த காலத்தில் வந்து ஈவன் 15 வயசு இருக்கிறவங்களுக்குமே வந்து நிறையா விஷயம் நல்லா தெரியும். ஓகே. ஸோ ஈவன் 12 years ஆஃப் ஏஜ் அவங்களுக்குமே வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் டு இன்டர்நெட் இருக்குது. ஸோ தி ஒன்லி திங் இஸ் அவங்க டெசிஷன் எடுக்கும்போது வந்து ப்ராப்பராக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் வந்து அலசி பார்த்து பண்ணுவாங்களா அப்படின்னா அந்த இடத்துல தான் கேள்விக்குறி. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், பட் கையெழுத்து போடுறதுனால வரக்கூடிய லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்தால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா ஆக்ட் அசியூம்ஸ் தட் ஒன்லி அ மேஜர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் வந்து 18 years முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிமிலர்லி பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். ஓகே. இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையும் ஒன்லி தென் கன்சென்சஸ் ஆடைடம் இஸ் அச்சீவ். இப்போ இந்த மேல் கேஸ்லேயே, இந்த மேலே இருக்கிற கேஸ்லேயே பார்த்துப்போம். இவன் 160%ன்னு ஏ சொல்கிறான், பி வந்து அப்படின்னா என்னன்னே தெரில, அப்படி அதையும் மீறி அவன் கையெழுத்து போடுறான்னா he is not agreeing to 160%. கரெக்டா?
ஏதோ 160% அக்ரிமெண்ட்டில் ஒரு வேர்டு இருக்குது, நானும் கையெழுத்து போட்டுறேன். அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, தென் தட் மீன்ஸ் தட் தி அக்ரிமெண்ட் ஆஃப் மைண்ட் with the document is absent. Okay. So when there is no consensus ad item, naturally you cannot expect any consent. So consent இல்லைன்னா அந்த இடத்துல அக்ரிமெண்ட்டே இல்லை. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து படித்து பார்த்து புரிஞ்சுக்காம கையெழுத்து போடுறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போது அவனோட இன்டென்ஷனும் அவன் என்னெல்லாம் நினச்சிருக்கானோ அதுதான் அக்ரிமெண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு கால் அப்படியே அவன் நினச்சது தான் வந்து அக்ரிமெண்ட்டில் இருந்தாலும், அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறதுனால வரக்கூடிய பின் விளைவுகளை அவனால் அலசி பார்க்க தெரியல அப்படின்னா, தென் தட் இஸ் அ ப்ராப்ளம். அதனால தான் ஆக்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தருது. இவங்களோடலாம் நீங்கள் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணீங்கன்னா, தட் வில் நெவர் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கான்ட்ராக்ட் அப்படின்னு இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல குவாலிஃபிகேஷனை வந்து நெகட்டிவாக பார்க்க வேண்டாம், பட் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஒரு மைனராக இருக்கட்டும், இல்லை பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டா, இந்த மாதிரி இம்ப்ளிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதவன், அவனெல்லாம் வந்து யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை வேற மாதிரி சொல்ல போகணும்னா, ஹூ ஆர் ஆல் இன்காம்பிட்டன்ட், யாருக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுற தகுதி இல்லை. ஸோ இந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்டாகவும் பார்க்கலாம். ஓகே, இவங்களால அந்த ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. பட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஆக்ட் ப்ரொடெக்ட்ஸ் தெம். யார்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது? ப்ரொடெக்ட்ஸ் தெம் ஃப்ரம் அதர் பர்சன் ஹூ வில் ட்ரை டு மிஸ்யூஸ் ஆர் ஹூ வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் வீக்னஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைனர். ஸோ இப்போது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாதவங்களோட நீங்கள் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிங்கன்னா அது ஆரம்பத்துலேருந்தே செல்லாது. ஸோ அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட், நத்திங், ஒன்றுமே இல்லை. ஸோ கான்ட்ராக்டே வராது. லெட்ஸ் சே தட் சார் அவன் மைனர் இல்லை சார், அவன் மேஜர் தான், 19 இயர்ஸ் ஆகுது, ஆனால் அவனுக்கு வந்து சவுண்ட் மைண்ட் இல்லை சார். ஸோ மேபி அவன் வந்து ஏதாச்சும் ஒரு மனநிலை குறைபாடோடு இருக்கலாம், இல்லை அவன் அந்த அக்ரிமெண்ட் சைன் போடும்போது குடிச்சிருந்தான் சார், அதனால் அவன் தெளிவான மனநிலையில் இல்லை, இல்லை அவனுக்கு அந்த டயத்தில் வந்து பயங்கர ஃபீவர் சார், 105 டிகிரி ஃபீவர் அடிச்சுது சார். ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவனால் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் குடிச்சுன்னு இருக்கிற டயத்துலையோ சரி, இல்லை அந்த 105 டிகிரி ஃபீவர் அடிக்கிற சுச்சுவேஷன்லையும் அவனால் அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்ல வருதுன்னே அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது, எதுக்கு கையெழுத்து போடுறோன்னு கூட தெரியாது. அப்போ இவங்களெல்லாத்தையும் லா ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதனால தான் வந்து அவங்களையும் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டுங்கிற மாதிரி எடுத்துன்னு வந்துடுது. ஓகே, பட் இந்த 105 டிகிரி ஃபீவர் வந்து பேராஸ்டமால்லாம் போட்டதுக்கப்புறம் குறைஞ்சி நார்மலாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, 98.3 ஏதோ சம்திங் நார்மலாக வந்துருச்சுன்னா, தென் ஹீ கேன் என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட். ஆக்ட் அதெல்லாம் தடுக்கவே இல்லை. அதே மாதிரி இவனுக்கும் வந்து எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டா அடுத்த 2 நாள் கழிச்சு வந்து இவன் நினைவு வந்துருச்சு அப்படின்னா, ஹீ கேன் என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட். பட் பர்சன் வித் இன்சானிட்டி, அவனுக்கு எப்பயுமே வந்து அந்த மனநிலை குறைபாடோடவே இருக்குது அப்படின்னா, தென் ஆக்ட் சேஸ் தட் he can never enter into a contract. இது யாரோட நல்லதுக்கு தான்? இவங்களோட நல்லதுக்கு தான். ஓகே, ஸோ அடுத்தது லெட்ஸ் சே அவன் வந்து மேஜராகவே இருக்கான் அண்ட் he is also having a sound mind. பட் ப்ராப்ளம் என்னன்னா, he is an enemy சார். ஸோ இந்த இடத்துல ஏலியன் எனிமினா என்ன மீன் பண்ணுறதுனா, ஒரு வார் டைம் சுச்சுவேஷனில் லெட்ஸ் சே இந்தியா வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரியோட வாருக்கு போகிறது அப்படின்னா, then the citizens of this country will be treated as an enemy. ஓகே, அப்போது இவங்களோட இப்போ லெட்ஸ் சே இண்டோ சைனா வார் இல்லைனா பாகிஸ்தானோடலாம் வார் வந்ததில்ல, அந்த டைமில் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா தட் வில் நெவர் பி என்ஃபோர்ஸபிள். அது வந்து கான்ட்ராக்டாகவே மாறாது, அது ஆரம்பத்துலேருந்தே வாய்டு, நத்திங். அதே மாதிரி கான்விக்ஸ், ஓகே, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்களே, ஸோ அவங்களும் வந்து டிஸ்குவாலிஃபைட். ஸோ அதாவது இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, ரைட்ஸை வந்து எடுத்துருது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து கான்விக்ஸை கான்ட்ராக்டை என்டர் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து பறிச்சிருது. ஓகே, சிமிலர்லி ஃபாரின் சாவரின் அண்ட் அம்பாசிடர்ஸ், சார் இவங்க 2 பேரும் ஓகே சார்,
இவங்க வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் பெர்சன்ஸ். இவர் வந்து ஆரம்பத்தில ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஆக்ட் வந்து ரைட்ஸ் அவங்கள்ட்டேருந்து எடுத்துருது. பட் ஏன் சார் வந்து ஒரு ஃபாரின் சாவரன் இல்லன்னா ஃபாரின் அம்பாசிடர்ஸ் அவங்கலாம் நல்லவங்களாவே இருக்கலாம்ல சார். ஏன் அவங்களோடலாம் அக்ரீமெண்ட் என்டர் பண்ணக்கூடாதுன்னா, பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ பொதுவாவே எந்த ஒரு கண்ட்ரிக்கும் வந்து இட் ஹேஸ் அ நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா? ஸோ இப்ப இந்த மாதிரிலாம் கிளாஸ் இல்லன்னு வச்சுக்கோயேன். இந்தியால இருக்கக்கூடிய எந்த சிட்டிசனும் வந்து இப்போ லெட்ஸ் சே ஸ்ரீலங்கன் அம்பாசிடரோட ஏதாச்சும் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணலாம். ஸோ அது என்ன ஆகும்? ஏதாச்சும் ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனா இருக்கலாம். அதுல வந்து இந்தியன் கவர்ன்மென்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது மெயினா வந்து பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்னால தான். அண்ட் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். யார் யாரெல்லாம் வந்து ஃபாரின் கவர்ன்மெண்ட்டோட வந்து கான்ட்ராக்ட் என்டர் பண்றாங்க அப்படின்னு தெரியணும். அதனால வந்து யாருமே என்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா ஒன்லி கவர்ன்மெண்ட் கேன் என்டர். ஓகே. ஸோ மெயினா என்ன அப்படின்னா இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஓகே. சரி. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இட் ஷுட் நாட் பி எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் அஸ் வாய்ட். ஸோ வாய்ட் அப்படிங்கிறது என்ன? நத்திங்னஸ். நத்திங்னஸ்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வேக்கம். ஓகே. ஸ்பேஸ் எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வேக்கம். அப்போ இந்த இடத்துல என்ன சார், ஒரு அக்ரிமெண்ட் வாய்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கான்ட்ராக்டாகவே வராது. அப்போனா அதில் இருக்கக்கூடிய ப்ராமிசஸ் வந்து நாட் பைண்டிங். ப்ராமிசஸ் நாட் பைண்டிங்னா எந்த விதமான லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டியும் இல்லை. அது வெறுமா வந்து ஒரு வெத்து பேப்பர், அவ்வளோதான். வேற எந்த விதமான இம்ப்ளிகேஷனும் இல்லை. சரி, அப்போ எந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் வாய்டுன்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் சொல்லியிருக்கு? ஸோ 3 விதமான அக்ரிமெண்ட்ஸ். ஒன்று வந்து ரிஸ்ட்ரெயின்ட் அக்ரிமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் வித் அன்சர்டைன் மீனிங், வேஜரிங் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே. ரிஸ்ட்ரெயின்ட் அக்ரிமெண்ட்ஸ்னா என்ன? ரிஸ்ட்ரெயின்ட்னா என்ன சார்? ரிஸ்ட்ரெயின்ட்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எந்த அக்ரிமெண்ட் ஒருத்தனோட ரைட்ஸை வந்து தடுக்கிற மாதிரியோ இல்லை ரைட்ஸை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியோ, அவனோட ரைட்ஸை வந்து அவன் என்ஜாய் பண்ண விடாமல் இருக்கிற மாதிரி செய்யறதோ, அதெல்லாம் தான் ரிஸ்ட்ரெயின்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ ரிஸ்ட்ரெயின்ட் ஆஃப் மேரேஜ் இது ஒரு டைப் ஆஃப் ரிஸ்ட்ரெயின்ட் அக்ரிமெண்ட்ஸ். என்ன சொல்கிறான்? ஏ வந்து 1 கோடி ரூபாய் பிக்கு கொடுக்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. பி என்ன இன் ரிட்டர்ன் ப்ராமிஸ் பண்ணணும்? சியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. பிக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரைட்ஸ் அவனுக்கு இருக்கும்ல. அப்போ ஏன் இந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுனால நீ சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தடுக்கிறது. அப்போ திஸ் அக்ரிமெண்ட் இஸ் ஆக்சுவலி ரிஸ்ட்ரெய்னிங் பி ஃப்ரம் எக்ஸசைசிங் ஹிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ தேர்ஃபோர் தீஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் வாய்ட் அப்படின்னு ஆக்டே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். லெட்ஸ் சே ஷாமி இருக்கு, நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஷாமி டீலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ அவங்களோட டிவியாக இருக்கட்டும் இல்லை ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே நானே வந்து என்னோட ஷோரூமில் விற்கிறேன் அப்படின்னு யூ ஹாவ் அப்ளைட் ஃபார் ஷாமி டீலர்ஷிப். அவனும் வந்து ஹீ இஸ் ரெடி, ஹீ ப்ராமிஸ் டு ஆஃபர். பட் இன் ரிட்டன் உங்கள்கிட்ட என்ன ப்ராமிஸ் எதிர்பார்க்குறான்னா, இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் மட்டுமே தான் நீ டீல் பண்ணணும், வேற எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான். ஸோ திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட் டு கேரி பிஸ்னஸ். ஓகே. மேபி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து உங்களுக்கு இல்லை மீலேருந்து ப்ராப்பர் கமிஷன்ஸ்லாம் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் ஈஸிலி ஸ்விட்ச் ஓவர் டு எனி சாம்சங் டீலர்ஷிப் ஆர் நோக்கியா டீலர்ஷிப். அப்போ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவங்க அங்கே போக விடாமல் தடுக்கிறது. ஓகே. ஸோ தேர்ஃபோர் திஸ் அக்ரிமெண்ட்ஸ் வில் நெவர் பிகம் கான்ட்ராக்ட் பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் வாய்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா restraint of legal proceedings. So let's say Apple Inc. இருக்கு, there is Apple company and அவன் வந்து உங்களுக்கு ஐஃபோனை வந்து தரான். அண்ட் அந்த சேல் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறான்? ஓகே, அந்த சேல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஓகே இதோட விலை வந்து 50,000 இதெல்லாம் சொல்லிட்டான். பட் இன்னொரு கண்டிஷன் என்னவா இருக்குன்னா, நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு இது டிஃபெக்ட் இருந்தாலோ இல்லை இந்த ஃபோன்னால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலோ ஆப்பிளுக்கு அகெயின்ஸ்டாக நான் எங்கேயுமே கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்டேருந்து ஒரு ப்ராமிஸ் எதிர்பார்க்க. ஓகே. பட்
you have the fundamental right to approach a court. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட் டு அப்ரோச் அ கோர்ட். ஸோ உங்களுக்கு அந்த லீகல் ரைட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் என்ன பண்றது? இந்த ரைட்ஸ் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ், இட் அப்ஸ்ட்ரக்ட்ஸ். ஸோ அதனால தீஸ் ஆர் ஆல் ரிஸ்ட்ரைனிங் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் வாய்ட். அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல கான்ட்ராக்டாகவே மாறாது. ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் என்னன்னா அக்ரிமெண்ட்ஸ் வித் அன்சர்டைன் மீனிங்ஸ். அதாவது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக வந்து டீட்டெயில்ஸ் லேக்கிங்காக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து அவனோட லேண்ட் வந்து பிக்கு லீஸ் விடுறதா சொல்லியிருக்கான். எவ்வளோ ரூபாய்க்குனா 1 lakh per month. ஆனால் எவ்வளோ நாளைக்கு லீஸ் விடுறான்னு சொல்லவே இல்லை. வாட் டியூரேஷன்? ஓகே, அது எங்கேருந்து தெரியும்? ஸோ 10 yearsா, 20 yearsா, 30 yearsா, அது எங்கேயுமே சொல்லலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹேவிங் அன் அன்சர்டைன் மீனிங். அப்போ அன்சர்டைன் மீனிங்காக இருந்தால் அடுத்த கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்? நேச்சுரலி கன்சென்ட் வில் பி ஆப்சென்ட். ஏன்னா பி என்ன நினைக்கலாம்? தனக்கு வந்து ஒரு 50 yearsக்கு லீஸ் பண்ணுறதான்னு நினைக்கலாம். கரெக்டா? ஏ என்ன நினைப்பான்? இல்லை நான் வந்து 10 years தான் லீஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறது வேற, பட் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் அக்ரி பண்ணுறது வேற. ஸோ யூ ஆர் நாட் அக்ரீயிங் அப்பான் த சேம் திங் இன் சேம் சென்ஸ். செகண்ட் சிச்சுவேஷன் எடுத்துப்போம். ஸோ லெட்ஸ் சே C and D enter into an agreement whereby C என்ன சொல்கிறான்னா 100 tons of oil நான் உனக்கு சப்ளை பண்ணுறேன், ப்ரொவைடட் நீ எனக்கு 10 crore rupees கொடுத்தா. நவ் அக்ரிமெண்ட்டில் எங்கேயும் அந்த ஆயிலை பற்றி டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. வாட் நேச்சர் ஆஃப் ஆயில்னு எங்கேயுமே சொல்லலை. ஸோ லெட்ஸ் சே தட் சி டீல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில். ஸோ லெட்ஸ் சே ஹீ இஸ் டீலிங் வித் க்ரூட் ஆயில், he is dealing with coconut oil, and so on and so forth. Okay. Now, D thinks that he is actually purchasing crude oil. However, C thinks that he is actually selling coconut oil. அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் what is lacking? We are lacking consent because Cயும் Dயும் they are not agreeing upon the நேச்சர் ஆஃப் ஆயில். க்ரூட் ஆயிலா கோகனட் ஆயிலா அப்படின்னு அக்ரி பண்ணல. மனசில் நினைக்கிறது ஒவ்வொன்று இருக்கு, கான்ட்ராக்டில் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஹவெவர், லெட்ஸ் சே சி டீல்ஸ் ஒன்லி வித் கோகனட் ஆயில். அப்படி இருக்கும்பொழுது டி வந்து க்ரூட் ஆயில் வாங்கணும்னு நினைக்க மாட்டான். அப்படியே நினச்சிருந்தாலும் அது டியோட ஃபால்ட்டு தான். பிகாஸ் நீங்கள் வந்து சி கிட்டேருந்து ஆயில் வாங்க போகிறீங்க அண்ட் சி டீல்ஸ் ஒன்லி வித் கோகனட் ஆயில்னா அப்போ நேச்சுரலாக டி வந்து என்ன தான் நினச்சிக்கணும்? கோகனட் ஆயில் வாங்குறதா தான் நினச்சிக்கணும். சப்போஸ் அவன் க்ரூட் ஆயில் வாங்குறதா இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னா தென் டி இஸ் அட் அ மிஸ்டேக் அண்ட் திஸ் அக்ரிமெண்ட் இஸ் ஸ்டில் வேலிட். ஓகே, ஸோ இந்த கன்சென்ட் ப்ராப்ளம், இந்த கன்சென்சஸ் ஆட் ஐடம் ப்ராப்ளம் என்ன ரீசன்னால வருது அப்படின்னா பிகாஸ் தி அக்ரிமெண்ட் ஹேஸ் அன்சர்டைன் மீனிங். தட் இஸ் தெர் ஆர் நோ டிஸ்கிரிப்ஷன் about the thing or consideration. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிலை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா டென்யூர் பற்றின டிஸ்கிரிப்ஷன் இல்லை. அப்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் தி அக்ரிமெண்ட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட்னா கான்ட்ராக்டே வராது. என்ன ரீசன் சார்? பேசிக் அண்டர்லைங் லாஜிக், ரெண்டு கேஸ்லையுமே அண்டர்லைங் லாஜிக் என்னன்னா, இஃப் தி மீனிங் இஸ் அன்சர்டைன் then no consent arises or consent cannot be formed. So that is the major reason. Okay, next type of agreements என்னன்னா wagering agreements. wagering agreements அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ஏ பிக்கு வந்து 1 lakh rupees தரேன்னு சொல்லியிருக்கான். எப்போ? சிஎஸ்கே டீம் வின் பண்ணான். பி ஏக்கு எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்கான்? 1 lakh rupees எப்போனா பெங்களூர் டீம் வின் பண்ணான். ஓகே, பட் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன்சர்டைன். அண்ட் ஏக்கோ பிக்கோ யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ண முடியாது. தே கேனாட் ஆல்டர் தி கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போது ஏக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் 50% இருக்குன்னா பிக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் 50%. இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து வேஜரிங் அக்ரிமெண்ட்ஸ். அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி
these are all void. It will never become an agreement. So நாளைக்கு வந்து CSK win பண்ணா கூட we can never claim 1 lakh rupees. இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் அடிச்சுட்டு வேணா வாங்கிக்கலாமே வெஞ்சு he can never drag A to court of law. ஓகே, சரி. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செக்ஷன் 10 சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்பிளிசிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம் எக்ஸ்பிளிசிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்? ஒரு குவிக் ரீகேப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து என்னவா இருக்கணும்? அக்ரிமெண்ட்டாக இருக்கணும். அக்ரிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லும் பொழுச்சே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னு அர்த்தம்? ப்ராமிசஸ் இருக்கு அண்ட் தீஸ் ப்ராமிஸ் ஆக்ட் ஆஸ் அ கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஓகே, இது ரெண்டும் வந்து இன்பில்ட்டாக வந்துடுது. அண்ட் ப்ராமிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன மீன் ஆகுது? தேர் இஸ் அன் ஆஃபர் அண்ட் தேர் இஸ் அ வேலிட் அக்செப்டன்ஸ். இது ரெண்டும் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கணும்? ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே நீட் டு அக்ரி அப்பான் த சேம் திங் இன் சேம் சென்ஸ். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அக்ரிமெண்ட்லேயும் அதுதான் இருக்கணும். அண்ட் அதை ஒத்துக்கம்பழிச்சு வந்து சுதந்திரமாக ஒத்துக்கணும். எந்த விதமான ஃபோர்ஸோ ஏமாத்தியோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ ஒத்துக்க வச்சிருக்க கூடாது. ஓகே, மூணாவது வந்து they need to have the legal capacity to enter into contract. அதாவது மேஜர் with sound mind and not disqualified under any act. அப்போ மைனரோ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டோ பிறந்ததே வேஸ்டா சார்? அப்படி இல்லை. ஆக்ட் திங்ஸ் தட் அவங்கள்ட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் அதர்வைஸ் அதர் பீப்புள் would misuse them. Other people would try to exploit the situation. அப்போ ஆக்ட் வந்து இன்டர்ன் ப்ரொடெக்ட் தான் பண்ணுறது. அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் ப்ரொடெக்ஷன் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், it should have a lawful object and a lawful consideration. ஓகே, எப்பெல்லாம் சார் அன்லாஃபுல் ஆகும்? எப்பெல்லாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லாக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலோ, ஓகே, இல்லை கன்சிடரேஷனோ ஆப்ஜெக்டோ வந்து இன்னொரு பர்சனுக்கோ ப்ராப்பர்ட்டிக்கோ வந்து இன்ஜுரி வர வச்சாலோ, ஆர் இஃப் கோர்ட்ஸ் ரிகார்டட் இட் அஸ் இம்மாரல், ஓகே, ஆர் இஃப் இட் இஸ் அப்போஸ்ட் டு பப்ளிக் பாலிசி, ஆர் இஃப் இட் இஸ் ஃப்ராடுலண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு ஃப்ராடை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இருந்து இன் ஆர்டர் டு டீஃப்ராட் லெட்ஸ் சே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து இட் ஹேஸ் அன் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட். அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் ஆர் அன்லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் ஆல் இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ், வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு கிளாஸில் இன்டெப்த்தாக பார்ப்போம். வாட் ஆர் ஆல் த இம்ப்ளிகேஷன்ஸ்னு. இப்போதைக்கு என்ன நினச்சிக்கோங்கன்னா, தோஸ் வில் நெவர் ரிசல்ட் இன் எனி கான்ட்ராக்ட். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஷுட் நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர் இட் ஆஸ் அ வாய்டு. அப்போ எந்தெந்த அக்ரிமெண்ட்லாம் வாய்டுன்னு சொல்லியிருக்கு? ரிஸ்ட்ரைனிங் அக்ரிமெண்ட்ஸ், தென் அக்ரிமெண்ட்ஸ் வித் அன்சர்டைன் மீனிங், தென் வேஜரிங் அக்ரிமெண்ட்ஸ். அப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸும் வந்து தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் ஆஸ் அ வாய்டு. இப்போ வாய்டுன்னு சொல்லிட்டா தி அக்ரிமெண்ட் வில் நெவர் பிகம் அ கான்ட்ராக்ட். திருப்பியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டாக ஆகலை அப்படின்னா இட் வில் ஹாவ் நோ லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி. ஸோ நோ லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி, யூ வில் நாட் ஹாவ் எனி லீகல் ரைட்ஸ் டு ட்ராக் தி அதர் பர்சன் டு கோர்ட் ஆஃப் லா. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்ஷன் 10 சொல்லியிருக்கு. இப்போ செக்ஷன் 10 சொல்லாத விஷயம் என்ன சார்? அட்லீஸ்ட் மினிமம் 2 பேராச்சும் இருக்கணும் சார். சரியா? ஒத்தரே இருந்தானா அது வந்து நேச்சுரலாக அக்ரிமெண்ட்டும் வராது, கான்ட்ராக்டும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நியூ இயரில் ரெசல்யூஷன்லாம் போடுறீங்க. இந்த வருஷம் நான் வந்து ஒழுங்காக படிப்பேன், இந்த வருஷம் வாட்ஸ்அப்லாம் ரொம்ப நோண்ட மாட்டேன். ஓகே, ஸோ அது அந்த ப்ராமிஸ் நீங்கள் உங்களுக்கே இம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராமிஸ். ஸோ அதை ப்ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்களே கோர்ட்டு கொண்டு போவீங்களா? கொண்டு தான் போக முடியுமா? நேச்சுரலாக முடியாது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கணும். அண்ட் ஒன்லி a minimum of 2 persons can enter into an agreement. So the second thing is intention. ஸோ ஒரு 2 பார்ட்டி வந்து அக்ரிமெண்ட்டில் என்டர் பண்ணும்போது வாட் இஸ் தயர் இன்டென்ஷன்?
வெதர் அந்த இன்டென்ஷன் வந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் அ லீகல் ரிலேஷன்ஷிப் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்ட் தரேன்னு சொல்கிறீங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான், ஓகே நான் அவன் ஃப்ரெண்டாகவே இருக்கேன்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த இடத்துல கன்சிடரேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, என்ன கன்சிடரேஷன்? நீங்கள் உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்டை ப்ராமிஸ் பண்ணுறதுனால தான் அவன் வந்து ஃப்ரெண்டாக இருக்கேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். ஓகே, பட் வெதர் இட் ஹேஸ் எனி லீகல் காம்ப்ளிகேஷன், நீங்கள் 2 பேரும் ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருக்கலாம். ஓகே, இட் வில் நெவர் கிரியேட் அ லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ இட்ஸ் அ மியர் சோஷியல் அக்ரிமெண்ட். அப்போ எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை இன் ஆர்டர் டு மேக் இட் லீகலி பைண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இல்லை நான் உன்னோட ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறான்னா, வெதர் கேன் யூ டேக் யுவர் ஃப்ரெண்ட் டு கோர்ட் ஆஃப் லா அண்ட் ஃபோர்ஸிங் ஹிம் டு பி யுவர் ஃப்ரெண்ட்? நேச்சுரலி யூ கான் டூ தட். ஓகே, இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ஃபேமஸான கேஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இட்ஸ் பால்ஃபர் வர்சஸ் பால்ஃபர். இல்லைன்னா மிஸ்டர் பால்ஃபர் என்ன பண்ணுறார், அவர் ஒய்ஃபுக்கு வந்து he agrees to pay 500 per month as a maintenance. And அவளும் என்ன அக்ரி பண்ணுறா, நீ அப்படி கொடுத்தேன்னா I will remain as your wife. பட் இந்த அக்ரிமெண்ட் என்டர் பண்ணும்பொழுது they never had the intention to make it a legal one. It's mere domestic agreement. Okay, it's not at all enforceable. ஸோ இதே கேஸ் தான், இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கேஸே தான் அப்படியே இந்த இடத்துல வேற மாதிரி ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், தி பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து உங்கள்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணுறான்னா, நீ என்கிட்ட 1,00,000 ரூபாய் கொடுத்தனா அடுத்த 1 மணி நேரத்தில் உன்னை யூஎஸ்ஏக்கு கொண்டு போயிடுறேன்னு சொல்லலாம். ஸோ பிளேனே வந்து அரௌண்ட் ஐ திங்க் 23 ஹவர்ஸ் எடுக்கிறது. ஆனால் நான் எப்படியாச்சும் மேஜிக் வச்சாச்சும் உன்னை 1 மணி நேரத்தில் யூஎஸ்க்கு கொண்டு போயிடுறேன்னு சொல்லலாம். ஓகே, நவ் வெதர் லெட்ஸே நீங்களும் 1 lakh கொடுத்துட்டீங்க, அவன் 1 மணி நேரத்தில் கொண்டு போகலன்னா ஏ வந்து கோர்ட் ஆஃப் லா கொண்டு போக முடியுமா? நோ, பிகாஸ் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து this particular consideration, it's impossible to perform. Okay, so impossible to perform அப்படிங்கிறதுனால அது கான்ட்ராக்டாகவே மாறாது. சரி, ஏன் சார் இதை வந்து லீகலாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது? லெட்ஸ் அஸ்யூம் ஃபார் அ மொமெண்ட் தட் இது வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள்னு வச்சுப்போம். பிகாஸ் யூ போத் இன்டென்ட் டு கிரியேட் அ லீகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பாக்கி எல்லாமே வேலிடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏவை கோர்ட்டு கொண்டு போகிறீங்க. கோர்ட்டும் வந்து ஏட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நீ கண்டிப்பாக அவனை வந்து 1 மணி நேரத்தில் யூஎஸ்ஏக்கு கூட்டின்னு போகணும்னு சொல்கிறது. ஈவன் கோர்ட்டே சொன்னாலும் ஏனால் கூட்டின்னு போக முடியுமா? முடியாது. ஸோ அப்படி முடியாத இருக்கிற சுச்சுவேஷனில் ஹவு கேன் இட் பி என்ஃபோர்ஸ்ட் ஈவன் பை கோர்ட்ஸ்? ஸோ அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி பாசிபிள். ஓகே, அதர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ், அதாவது இது வரைக்கும் நம்ம அந்த அக்ரிமெண்ட்னா வந்து ஒரு ரிட்டர்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஈவன் வேர்பலாகவும் இருக்கலாம், தட் இஸ் ஒரு பேச்சுவாக்கிலையும் இருக்கலாம். ஓகே, கான்ட்ராக்ட் நீட் நாட் ஆல்வேஸ் பி இன் ரைட்டிங். ஓகே, ஸோ ஈவன் வேர்பல் கான்ட்ராக்ட்ஸும் வேலிட். பட் ப்ராப்ளம் என்னென்னா, நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தாலும் இது இவனோட வாய்ஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுலாம் கஷ்டம். இல்லை ரெக்கார்டே பண்ணலன்னா அது வேறு விஷயம். அவன் என்ன சொல்லிடுவான், சார் அவன் அந்த மாதிரிலாம் என்கிட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் போடல சார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் தட் கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட் இஸ் ரெக்கார்டட் இன் ரைட்டிங். ஓகே, பட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அந்த மாதிரி எதுவுமே இம்போஸ் பண்ணல. பட் ஹவவர் வேற ஏதாச்சும் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வேணால் சொல்லாமல் இருக்கலாம், பட் வேற ஏதாச்சும் ஆக்ட் வந்து சம் ஃபார்மாலிட்டிஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தென் தி கான்ட்ராக்ட் ஷுட் கன்ஃபார்ம் டு தட் ஃபார்மாலிட்டிஸ். அதாவது அதையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள், ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்கள் அதை விற்கிறதுக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறீங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, சேல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரைட்டிங்கில் இருக்கணும், அண்ட் அது ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கணும், அண்ட் அது வந்து விட்னஸ் சைன் பண்ணியிருக்கணும், மினிமம் 2 விட்னஸ் ஆச்சு வந்து சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போது லெட்ஸ் அஸ்யூம் ஃபார் அ மொமெண்ட் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. அதாவது வந்து லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட், ப்ராப்பர்ட்டியை நான் ஒழுங்காக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், இந்த வாங்குறவனும் விற்கிறவனும் வந்து தே ஹாவ் லீகல் கெப்பாசிட்டி டு மேக் அ கான்ட்ராக்ட், அண்ட் கன்சென்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்குது, எந்த விதமான ஃப்ராடும் இல்லை, எந்த விதமான அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை.
இது எல்லாம் இருந்தாலும் if it's not signed by a witness or if it's not on a stamp paper, then it will never be a contract. ஓகே, அதுதான். ஸோ மற்ற ஆக்ட் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்ததுன்னா அதையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். நவ் இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம்ல, இதை பார்த்ததுக்கப்புறம் இஃப் வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஒரிஜினல் டெஃபினேஷன், இந்த செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னோம். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக உங்கள் புக்கில் இல்லை, இது நான் பேர் ஆக்ட்லேருந்து எடுத்தது. ஸோ பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படி இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ படித்து பார்ப்போம். நத்திங் ஹியரின் கண்டெய்ன்ட் ஷால் அஃபெக்ட் எனி லா இன் ஃபோர்ஸ் இன் இந்தியா அண்ட் நாட் ஹியர் பை expressly repealed, by which any contract is required to be made in writing or in the presence of witnesses or any law relating to registration of documents. அதாவது என்ன சொல்றான், நத்திங் ஹியரிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஓவர் ரைடிங் ப்ரொவிஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மற்ற ஆக்ட்ல ஏதாச்சும் சொல்லியிருந்ததுன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம், அதாவது வந்து கான்ட்ராக்ட்னா ரைட்டிங்கில் இருக்கணும், கான்ட்ராக்ட்னா வந்து விட்னஸஸ் தேவை, கான்ட்ராக்ட்னா வந்து இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் வித் தி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஆக்ட் சொல்லியிருந்தா தென் தட் வில் ஹாவ் அ ஃபோர்ஸ், தட் வில் ஹாவ் அன் இஃபெக்ட். கான்ட்ராக்ட் ஆக்டில் எங்கேயுமே இதை பற்றி சொல்லலை. ஓகே, ஸோ நத்திங் ஹியர் இன் கண்டெய்ன்ட் ஷால் எஃபெக்ட். ஸோ இங்கே வந்து நம்ம கான்ட்ராக்ட்னா ரைட்டிங்கில் தான் இருக்கும்னு சொல்லலை, இங்கே செக்ஷன் 10ல் வந்து எங்கேயுமே விட்னஸஸ் வேணும்னு சொல்லலை, செக்ஷன் 10ல் எங்கேயுமே ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும்னு சொல்லலை. ஸோ அப்போது என்ன நீங்கள் கேள்வி கேட்கலாம், கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே சொல்லலைன்னா மற்ற ஆக்டில் சொல்கிறத நான் ஏன் சார் வந்து கண்டுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு தான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே ஒரு விடையும் கொடுத்துட்டான். நத்திங் ஹியரிங் கண்டெய்ன்ட் ஷால் எஃபெக்ட். இங்கே என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, மற்ற ஆக்டில் அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, விட்னஸஸ் கையெழுத்து போட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு இருந்தா தென் தட் வில் பி இன் அடிஷன் டு செக்ஷன் 10. ஓகே, இன் அடிஷன் டு செக்ஷன் 10 ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம வந்து என்னன்னு போட்டோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் ரெக்வயர்மெண்ட்ஸ்னு கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மரி, ரொம்ப ஈஸியான சம்மரி என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட் இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் கான்ட்ராக்டாக மாறுது. கான்ட்ராக்டாக மாறினா லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி வந்துடும். என்னென்ன பேசிக் ஃபீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அக்ரிமெண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், பார்ட்டிஸ்க்கு லீகல் கெப்பாசிட்டி இருக்கணும், கன்சிட்ரேஷனும் ஆப்ஜெக்டும் வந்து லாஃபுல்லாக இருக்கணும். அதாவது வந்து செக்ஷன் 23ல் எதெல்லாம் அன்லாஃபுல்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஆக்டில் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருந்துன்னா அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங், விட்னஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவைன்னு சொல்லியிருந்தா அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட். I will answer it as quickly as possible. Okay, thank you friends.